தல நீரை கணிய பொன்முடவள் ஒரு கப்பியகாரி மோகனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வீணை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன்மார் பொருதிகள் போய மத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனை தமிழ் அடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல் வகுப்பனே முப்புறம் எரிதா அச்சுவன் உரை ரதம் அச்சது போட்டி செய்த அதிதீரா அத்தியரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போன மதனிடை ஆகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன மருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே கொடியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி பாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒளிமணி தருவா அதோர திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமிபாலுடன் ஆகிய வல்லல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலும் சிவகாமிபாலுடன் ஆகிய சரஸ்லிங்கேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் சிவதிருமோத்திரத்தில் கோபுரவியல் பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரும் கொட்டியுள்ளது. நாம் எப்பொழுதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று அருவனாய் அத்தி ஈருரி போர்த்த உமை உருவனாய் ஒற்றியூர் பதி ஆகிலும் பருவரால் வயல் சூழ்ந்த பல்லனத்தான் திருவினால் திருவேண்டும் இத்தேவருக்கே என்று மிக அருமையாக பாடுகின்றார் நமது அப்பர் சுவாமி. என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், அருவனாய் அத்தி ஈருரி போர்த்து உமை உருவனாய் என்று சொல்லும்போது சாமி எப்படி இருக்கின்றார் என்றால், அருவமாக ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதியாக விளங்குகின்றார். சரி, சாமி அப்படிதான் அப்படின்னா அருவமா அப்படின்னா அதையும் தாண்டி இருப்பார். அதையும் தாண்டி ஒரு உருவம் இருக்கு. அது என்ன, அது சொருவம். அது என்ன தன்மைன்னே சொல்ல முடியாது. பொண்ணும் வைப்பொருளும் தருவானை போகவும் திருவும் புணர்ப்பானை பின்ன நெஞ்ச பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர படிப்பானை இன்ன தன்மை நன்று அறிவொன்னா எம்மானை. அதுதான் சிவபெருமானுடைய உண்மை இலக்கணம். சொரூப லட்சணம் பேர், தடத்த லட்சணம் சொரூப லட்சணம் என்று பேர். இந்த உருவமாக வருவது வந்து தடத்த இலக்கணம். தன்னிலையில சுவாமி சொரூப இலக்கணம். இன்ன தன்மைன்னே சொல்ல முடியாது. சாமி இறைவனுக்கு உருவம் இருக்காருன்னா உருவம் கிடையாது. நமக்காக உருவம் தாங்கி வர்றாரு. அந்த உருவம் தாங்கி வர்ற நிலையை நம்ம என்ன சொல்றோம், தடத்த இலக்கணம் அப்படின்னு. பொது சிறப்புன்னு இருக்குல்ல, சிவபெருமானுக்கு சிறப்பாக சொல்லப்படுவது அவனுக்கு உருவமற்றவன், உருவமற்ற நிலையில இருப்பான். யாராலும் இப்படிதான் நம்ம அறிவை கொண்டு சுவாமி இப்படிதான் இருக்காருன்னு சொல்ல முடியாது. அந்த இலக்கணத்துல சுவாமி இருப்பார். மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வாரசடையான் அவன் எண்ணி நல்லான் அவன் ஒப்புடைய நல்லன் ஒருவன் நல்லன் ஓர் ஊரனும் அல்லன் ஓர் உருவம் இல்லை அப்படியும் அந்நிறமும் வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணி நல்லால் இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணாது என்று சொல்வதற்கினங்க சாமி இந்த தன்மைன்னு சொல்லவே முடியாது நம்மளால. நம்ம அறிவை கொண்டு அது வந்து இறைவனுக்கு சொரூப லட்சணம் என்று பெயர். அந்த இதுக்கு தான் காசியில் ஒரு பெரிய மாநாடு நடந்தது. அப்போ எல்லா முனிவர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு இந்த தத்து என்கின்ற சொல்லுக்கு பொருள் தெரியல. எல்லாரும் நம்மளை விட படித்த ஒரு முனிவர் யாருன்னு பார்த்தாங்க. அப்போ வியாச முனிவரை கூப்பிட்டாங்க. வியாச முனிவரை கூப்பிட்டு தத்து என்கின்ற பொருளுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னதும், இதற்கு முழுவதற் பொருள் நாராயணரே அப்படின்னாரு. நீங்கள் சொல்றது தவறாக இருக்க மாதிரி தெரியுது. எதுக்கும் நீங்கள் காசி விஸ்வநாதருக்கு முன்னாடி நீங்கள் இதை சத்தியம் போட்டு சொன்னால் போதும் அப்படின்னதும், இதை நான் எங்கே வேணாலும் சத்தியம் போட்டு சொல்வேன்னு கையை நீட்டி சொன்னார் காசி விஸ்வநாதருக்கு முன்னாடி. இந்த சொல்லுக்கு முழுவதற் பொருள் நாராயணரே அப்படின்னாருல. இப்போ யாரு கோவம் வந்ததுன்னா, நந்தியவன் கோவம் வந்து அந்த நீட்டிய கை நிற்க அப்படின்னதும் உடனே மடக்க முடியலை.
உடனே அம்பாளுடைய அனுக்கிரகத்தினால அது மடக்க முடிந்தது. அது காசியினுடைய அந்த கங்கைக்கு அந்தப்புறமாக இருந்துதான் வழிபடக்கூடிய நிலை வியாச முனிவருக்கு ஏற்பட்டது. இப்பயும் போனீங்கன்னா வியாச காசினே இருக்கு. அந்த கங்கைக்கு அந்தப்புறமா போய் வழிபாடு பண்ணணும், வியாச காசி. அப்படி சாமி அந்த தத்தியன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் சொரூப சிவம் என்று பெயர். இன்ன தன்மையின் என்று அறிவொண்ணாத எம்மானுக்கு தத் என்கின்ற பொருள் வடமொழியில. அதுக்கு சொரூப சிவம் என்று பெயர். அப்படி அருவனாய் அத்தி ஈருரி போர்த்து உமை அந்த தாரகாவனத்து முனிவர்கள் எல்லாம் அந்த வேள்வி மூலமாக எதையும் செய்யலாம், எதையும் பெறலாம், கடவுள் என்றெல்லாம் ஒன்று கிடையாது என்ற நிலையில் இருந்தார். அவ்வளவு அறிவுடையவங்க யாகத்துல இருந்து ஒரு பொருள் வருதுன்னா அவங்க கேட்டது வருது அப்படின்னா கடவுள் இல்லாம அது வருமா? இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் சொல்ற மந்திரத்தினாலதான் அது வருது, மந்திரங்களுக்கு தலைவன் இறைவன் தெரியாம நாம் சொல்ற மந்திரத்தினால எதையும் பெறலாம், கடவுள்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க பாருங்க. அப்ப சாமி அவர்களுக்கு உணர்த்துவதற்காக பிச்சாடர் வடிவம் கொண்டு வந்தார். மிக அற்புதமா வந்தார் சாமி. அவங்க அத்தனை மனைவிகளும் தர்ம பத்தினிகள். அந்த தாரகாவனத்து முனிவர் மனைவிகள் எல்லாம் தர்ம பத்தினி. சாமி வந்தார் பாருங்க, இவருடைய அலையை கண்டு பின்னாடி போயிட்டாங்க. சிவபெருமான் அலையை கண்டு அத்தனை பேரும். அதனால அவங்க கோவப்பட்டு அந்த தாரகாவனத்து முனிவர்கள் புலியை ஏவினார்கள், யானையை ஏவினார்கள். யானையை ஏவினதுதான் அதை தொழிலை உரிச்சு சாமி போர்வையாக போச்சு. அதான் சொல்ற ஈர் உரி போர்த்து உமை. அப்ப அம்பாலே நடிக்கிட்டாங்களாம். தொழிலை உரிக்கும் போது அதை வெறித்த பல்கதிர் கொள் சூளம் வெடித்த தமருகங்கை தரித்தது ஒரு கோல கால பைரவனாகி வேலம் முறித்து உமை அஞ்சக்கண்டு அம்பாள் நடுங்கினான். உமை அஞ்சக்கண்டு பொன் திருமணிவாய் வில்லச்சிரித்தருள் செய்தார் திருச்சேரி சென்னேரி செல்வனாரே என்று அவர் சமயம் சொல்றாரு. அப்ப அந்த தொழிலை உரிக்கும் போது அம்பாலையும் நடிக்கினார்களாம். அப்ப எப்படி உரிச்சிருப்பான்னு பாருங்க. இதே போல ஒவ்வொருத்தரும் அகம்பாதம் செய்யறவங்களுக்கெல்லாம் தொழிலை உரிக்கத்தான் செய்யும். அதாவது அதுக்கு பேர் என்ன பேருன்னா மரக்கருணை என்று பேர். 2 வகை கருணை. சாமி எந்த உயிரும் தண்டிக்கவே மாட்டார். அவருக்கு தண்டிக்கவே தெரியாது. சிவபெருமானுக்கு தண்டிக்கவே தெரியாது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், அது தண்டனை நினைக்கிறோம். அது இறைவனுடைய கருணை. மரக்கருணை, அறக்கருணை. அசுரர்களுக்கு அடித்து திருத்துவது மரக்கருணை, தேவர்களுக்கு அன்பா சொல்லி திருத்துவது அறக்கருணை. இப்படி 2 வகை கருணை வச்சுதான் நம்மையும் இயக்கி கொண்டு இருக்கின்றார். ஏன்னா அந்த உலகத்துல நம்ம துன்பப்படுறோமா, அப்ப சாமி என்ன கருணையை செலுத்துறாரு? மரக்கருணையை செலுத்துறாரு. நாம இன்பமா இருக்கோமா, அப்ப அறக்கருணையை செலுத்துறாரு. நாம செய்த வினையை நமக்கு கொடுக்கறது நமக்கு எப்படி தெரியுது? நமக்கு சிலது துன்பமாகவும் இன்பமாகவும் தெரியுது. அது எல்லாமே நாம செஞ்சு வச்சதை அடுத்து கொடுப்பாரு. அடுத்தவங்க செஞ்சதை எடுத்து நமக்கு கொடுக்க மாட்டார். அப்படி கொடுத்து அவர் கடவுளே இல்லை அவங்களுக்கு. அப்படி சாமி கொடுக்க மாட்டார். ஏன்னா சுவாமி நீதி இல்லை தவறாதவர். அதனாலதான் அறங்கள் எல்லாம் சிவபெருமானி தாங்கி இருக்கின்றது, அறவிடையே சாமியை தாங்கி. அதனால இந்த ஈருரி பொறுத்த அந்த வேளத்தினுடைய உரியை பொறுத்த சாமி அந்த தொழியை உரித்து பொருத்தியது இறைவனுடைய எல்லையில்லாத ஆற்றலை குறிக்கக்கூடியது. அந்த 8 குணத்துல ஒன்று பேராற்றல். தன்மையத்தினாதல், இயற்கை உணவினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், தூய உடம்பினாதல், முற்றும் உணர்தல், பேராற்றல், பேரறிவு, வரம்பில் இன்பமுடைமை என்கின்ற 8 குணத்துல ஒன்று பேராற்றல். அந்த பேராற்றலை குறிக்கக்கூடியது சாமி அந்த தொழியை உரித்து போர்வையாக போர்த்தி. எதனுடைய தொழிய? யானையினுடைய தொழியை குறித்து போர்வையாக போர்த்தியது. போர்த்து உமை உருவனாய். முதல்ல அருவனாய் சொன்னாரு. இப்ப உருவனாய். இப்ப தடத்தல கஞ்சுக்கு வந்துட்டார். அங்கிருந்து இங்க வந்துட்டார். ஒற்றியூர் பதி ஆகிலும் ஒருவனாக இங்க ஒற்றியூர்ல விளங்கும் பதி. ஒற்றியூர்ல உறைந்திருக்காரா சிவபெருமான். பருவரால் வயல் சூழ்ந்த பலனத்தான் அப்படின்னாரு. வயல் மீன்கள் அதிகமாக துள்ளி குதிக்கின்ற இடம் பலனம். திருப்பலனம் என்கின்ற ஊர்ல வச்சு இந்த பதியத்தை அப்ப சமையல் பாடியிருக்காரு. அப்ப உருவனாய் ஒற்றியூர் பதி ஆகிலும். ஒற்றியூர் ரொம்ப முக்கியமான ஒரு திருவொற்றியூர். சாமிக்கு அபிஷேகம் கிடையாது, படம்பக்கநாதன். அதே மாதிரி ஒற்றியூர்ல தான் இவர் மோட்சம் அடைஞ்சிருக்காரு. நம்ம அது பட்டினத்தாரு அங்கதான் மோட்சம் அடைஞ்சிருக்காரு. கடைசி அவருக்கு அந்த பேய்க்கரும்பு எங்க இனிச்சது? ஒற்றியூர்ல தான் இனிச்சது. அந்த கடற்கரை ஓரத்துல இப்பயும் பார்த்தீங்கன்னா பட்டினத்தாருக்கு கோயில் இருக்கு.
அங்க சிவலிங்கமா இருப்பார். அப்ப யாராவது ஒற்றியூர் போயிருக்கீங்களா? போனதில்லை. ஒற்றியூர் போனது இல்லையா? நான் இந்த ஏரியாவே தாண்டது இல்லைங்க. நீங்க வந்து சென்னைக்கு போயிட்டீங்க. சென்னை சென்னை இந்த வடவரலத்தை விட்டா எங்களுக்கு வேற இது கிடையாது. அப்படி உள்ளவங்களும் உண்டு. ரெண்டாவது ஓரளவுக்கு மதுரை வரைக்கும் போறவங்களும் உண்டு. சில பேர் மதுரைக்கு போயிட்டு கோயில் போகாம வருவாங்க. அப்படி ஆளுகளும் உண்டு. கோயில் பக்கத்துலலாம் வேலை இருக்கும். கோயில் பக்கத்துல ஏதாவது ஜாமான் வாங்க போயிருப்பாங்க. ஆனா கோயிலுக்கு போயிட்டு வர மாட்டாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? கூட்டமா இருக்குங்க அப்படிமா. அப்படி சொல்றாங்கல்ல. எனக்கு 1008 ஜோலிகள் இருக்குங்க. என்ன கோயிலுக்கு போறதுக்குலாம் எங்க டைம், ஜாமான் வாங்குறதுக்கு டயம் இருக்கு, ஜவுளி எடுக்க போறதுக்கு 5 மணி நேரம் உட்காந்து எடுக்கிறதுக்கு டயம் இருக்கு, கோயிலுக்கு போறதுக்கு டயம் இருக்கு. ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் கட்டி கொண்டு போயிடுவாங்க ஜவுளி எடுக்கிறது. பழைய சோறுலாம் கட்டி கொண்டு போய் அங்கே அவங்ககிட்டே கேட்பாங்க, ஜவுளி கடைக்காரரே சொல்லுங்கம்மா அப்படின்னு, இங்கே சாப்பிட்ற இடம் ஏதாவது, நான் அந்த ரூமில் போய் சாப்பிடுவோமா போவோமா? நீங்கள் எப்போ வந்தீங்க? காலையில் 9 மணிக்கு வந்தேன். நீங்கள் கடை தொட்டே வந்தீங்களா? அப்போவே வந்துட்டேன். அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படிதானே அப்படிப்பாங்க. அந்த அளவுக்கு அவனை போட்டு பாடா படுத்தி. சரி, நம்மளால அதுக்கெல்லாம் டைம் பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் கோயிலுக்கு டைம் பாஸ் பண்ணலாம். ஆனால் அதிகமாக நாம் இருக்கக்கூடிய இடம் எதுனா திருக்கோயில் வழிபாடாக இருக்கணும். சிவ சம்பந்தமாகவே அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி ஒருவனாய் ஒற்றியூர் பதியாகிலும் வரால் வயல். வரால் வயல்னா வரால் மீன்கள் அதிகமாக துள்ளி பாயும் எங்க வயல்கள்ல. அது எந்த ஊருனாரு? பழனத்தான், திருப்பள்ளத்துல இருக்கக்கூடிய சாமி. அங்க தேவர்கள் எல்லாம் போய் என்ன கேட்டாங்க அப்படின்னா, தேவர்கள் எதை வேண்ட வேண்டும் என்றால், இப்ப இது நமக்காக கூட சொல்லல, யாருக்காக சொல்லல, தேவர்கள் இத்தேவருக்கேன்றார். தேவர்கள் பெரும்பாலும் சாமிகிட்ட போய், சாமி நாங்கள் நல்லா இன்பமா இருக்கணும், இந்த பதவியை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், என்ன இந்த பதவியிலிருந்து கொஞ்சம் கூட நாங்கள் நீங்கக்கூடாது, அடுத்து 5 வருஷம் பதவி முடிஞ்சிச்சா மறுபடியும் நாங்கள் இதிலே இருக்கணும். இந்த தேவர்கள்லாம் போய் சாமிகிட்ட வேண்டுவதெல்லாம் பதவியை தக்க வைத்துக் கொள்வது. ஆனா தேவர்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னாரு, அவர்கள் எல்லாம் போய் சிவபெருமானிடம் போய் செல்வங்களை எல்லாம் பெற்று, எந்த செல்வம்? திரு என்கின்ற செல்வத்தை பெற்று முக்தியை அவர்கள் வேண்ட வேண்டும் என்று பாட்டில் கேட்டாங்க. திருவை கொண்டு, அது அவனுடைய திருவருளை கொண்டு, சிவபெருமானுடைய திருவருளை கொண்டு திருவருளை அடைய வேண்டும், திருவை அடைய வேண்டும். அதான் என்னது? திருவினால் திருவேண்டும் இத்தேவருக்கே அப்படின்னு. அப்ப அவங்க போய் என்ன கேட்கணும் அப்படின்னா, சுவாமி கிட்ட முக்தி செல்வத்தை அவர்கள் கேட்க வேண்டும். முக்தி செல்வம் எப்படிப்பட்ட செல்வம்? இன்பமான செல்வம். குறைவில்லா நிறைவே கோதில்லா அமுதே என்று சொல்வதற்காங்க. அந்த அளவுக்கு குறைவில்லாத நிறைவு சுவாமி. அந்த செல்வத்தை அடைவதற்கு எத்தனை முனிவர்கள் தவம் இருக்காங்க. முக்திக்கு உழன்று முனிவர் குலாம் அணிவாட அத்திக்கு அருளிய அடியேனை ஆண்டு கொண்டு பக்தி கடலுக்குள் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா பாடி தில்லையனம் கொட்டோமாங்கிறாரு மாணிக்கவாசகர். எத்தனையோ முனிவர்கள் சாமி, எத்தனையோ முனிவர்கள் எல்லாம் உன்னை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. புற்றுமாய் மரமாய் புனல்காடை உண்டியாய் எத்தனையோ பேர்கள் தவம் செஞ்சு புத்தெல்லாம் முளைச்சி, அதுல மரம் முளைச்சி, எத்தனையோ பேர் சாப்பாடு கூட இல்லை, உண்டியாய் சாப்பாடு கூட இல்லாம நினைச்சு தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்காம இந்த ஒன்றும் போதா நான் எனக்கு வந்து காட்சி கொடுத்திய சாமி அப்படின்னாரு மாணிக்கவாசகர். எப்படி சொல்றாரு? முக்திக்கு உழன்று முனிவர்களாம் நடிவாட அத்திக்கு அருளை அடியேனை ஆண்டு கொண்டு, அத்தி யானைக்கும் சாமி என்ன செஞ்சிருக்காரு? அருள். அத்திக்கு அருளை அடியேனை ஆண்டு கொண்டு பக்தி கடலுக்குள் பதித்த பரஞ்சோதி. பக்தி வந்துருச்சுன்னா போதும், முக்தி கண்டிப்பா உண்டு. பக்தி வரனா முக்தி வருவது ரொம்ப கஷ்டம். அடிப்படை பக்தி வரணும். திரேதாயுகத்துல யோகத்தினால முக்தி, திரேதாயுகத்துல யாகத்தினால முக்தி, துவாபர யுகத்துல தானம் செய்தால் முக்தி, இந்த கலியுகத்துல பக்தி செய்தால்தான் முக்தி. நிச்சா இப்படி ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு முக்தி இருக்கு. அதுல இந்த பக்தி என்கின்ற இந்த கலியுகத்தில் நாம் பக்தியை செலுத்தினால் எளிமையாக என்ன செஞ்சிடலாம்? சிவபெருமானை நாம் அடைந்து விடலாம். அதாவது என்னாரு? பக்திக்கு முக்திக்கு உழன்று முனிவர்களாம் நனிவாட அக்திக்கு அருளி அடியேறை ஆண்டு கொண்டு பக்தி கடலுக்குள் பதித்த பரஞ்சோதி. பக்தி என்ற கடலுக்குள்ள பதிக்கிறது. அப்படி பக்தியை நீங்க செலுத்திட்டீங்கன்னா சிவபெருமான் அதுல வந்து அகப்பட்டுக் கொள்வார்.
பக்தி வலையில் படுவோன் காண்க. சிவபெருமான்கிட்ட போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரேனும் தன்னடைந்தார் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்ல எம் ஈசனார் தாம். எப்படி வர்றாரு நம்ம போன போதும் உடனே சிவபெருமான் அனைத்து யாரா தான் சரி, யாரேனும் தம்மை அடைந்தார் தம்மையெல்லாம் ஆட்கொள்ள வல்லையம் ஈசனார். சாமி அருளை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. நாம தான் இன்னும் மாயை நம்மளை விட மாட்டேங்கி. பாருங்க, இந்த ஒரு நாள் நம்ம கோயிலுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, பல நாள் வழிபாடு ஒரு நாள் விடைக்கணும். இப்போ எத்தனை பேர் சொற்பொழிக்கு வரல பார்த்தீங்களா? ஒரு நாள் தானே, 2 நாள் தானே சொல்லி இப்படி மாசக்கணக்காக போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் வர முடியல. என்ன காரணம்னா, ஒரு நாள் விட்டுட்டோம்னா அது பல நாள் வழிபாடு ஒரு நாள் விடைக்கணும். அது அப்படியே விட்டு போயிடும். அதனால நம்ம வழிபாடை எப்பயுமே நம்ம வந்து குறைக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லையா, திருமுறை பாடிக்கிட்டே இருக்கணும், சொற்பொழி நேரத்தில் சொற்பொழி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த வழிபாடை விட்டுறக்கூடாது. ஒரு நாள் விட்டுட்டோம் அவ்வளோ ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன சாமி என்னங்க போயிடப்போறாரு, அவர் அங்கேயே தாங்க இருப்பாரு, அவர் எங்கேயும் வேற எங்கேயுமா போயிடப்போறாரு, வேணா நாளைக்கு போய்க்கிறது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா மறுநாள் போக முடியாது. ஏன்னா 2 நாள் தான் போகல, இன்னும் 1 வாரமா போகல, நல்லா வந்தீங்க போங்க அப்படின்ட்டு 1 வாரம் ஆயிரும். அடுத்து 1 வாரம் 1 வாரம் தானங்க போகல, என்னமோ மாசக்கணக்காக போகாத மாதிரி சொல்றீங்க அப்படின்னு இப்படி தட்டி கடைசி கோயிலுக்கே வர முடியாது சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கீழே கொண்டு போய் தள்ளியும். அதனால் தொடர்ந்து இந்த வழிபாடெல்லாம் நம்ம என்ன செய்து வேண்டும், பயன்படுத்தி. இப்பிறவி தப்பில் எப்பிறவி வாய்க்குமோ, வாய்த்தது ஏதோ ஒரு பிறவி நந்தவக்கு அது தெரியும். ஏன்னா இந்த பிறவியை நாம விட்டுறக்கூடாது. வாய்ப்புள்ள போதெல்லாம் நம்ம சிவபெருமானுடைய போல கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நமக்கு உணவு. முக்கியமான உணவு எது? செவிக்கு உணவு தான். இதுக்கு உணவு இல்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும். அப்போதான் வயிற்றை பற்றியே நினைக்கணும். சிவபத்தையும் வயிற்றை பற்றி தான் அதிகம் நினைக்கணும். பாடுபடுறது எதுக்குங்க? இந்த ஒருச்சான் வயிற்றுக்கு தாங்க பாடுபடுறோம். போட்டு அடிச்சு புட்டிச்சு சம்பாதிச்சு கடைசி நோயை விலைக்கு வாங்கி மாத்திரையா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பாடு சாப்பிட வேண்டிய இடத்துல மாத்திரையா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடிச்சு பிடிச்சி சம்பாதிச்சு தேவையா நமக்கு? சங்கம் அதே இருக்கும்போதே அடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் கொடுத்து கொடுத்து என்ன செய்யணும், பொருளை எல்லாம் அருளாக மாற்றி விட வேண்டும். இந்த பிறவியில் மாற்றிடுவீங்களா? இப்போ தானே சொற்பொழிவில் சொல்லியிருக்கீங்க, இனிமேல் அதுக்கு உண்டான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு. பருவரால் வயல் சூழ்ந்த பழனத்தான் திருப்பழனம். அந்த ஏலூர்ல ஒரு ஊர் திருப்பழனம்ன்ற ஊர். அந்த ஊர்ல தான் அந்த பதியத்தை பாடியிருக்காரு. இப்போ சொல்ல அருமையா ஒவ்வொரு திருக்குறுந்தொகை முழுவதுமே 5ஆம் திருமுறையில ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு எழுத்தும் அவ்வளவு முக்கியமானது. அன்னம்பாளைக்கு வந்து சிட்டப்பழம் பட்ட நெற்றியரு இந்த மாதிரி பதியம்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். அதுல ஒரு பாட்டு தான் இது. அருவனாய் அத்தி ஈரூரி போர்த்து ஊமை ஒருவனாய் ஒற்றியூர் பதி ஆகிலும் பருவரால் வயல் சூழ்ந்த பழனத்தான் திருவினால் திருவேண்டும் இத்தேவருக்கே. இந்த தேவர்கள்லாம் சாமிகிட்ட போய் முக்தி செல்வத்தை போய் கேட்க வேணும், மற்ற செல்வத்தெல்லாம் போய் கேட்கக்கூடாது. அவர்கள் எந்த செல்வத்தை கேட்கணும்? முக்தி என்கின்ற செல்வத்தை கேட்க வேண்டும். தேவர்களுக்கே அப்படி சொல்றாரு. அப்ப நாமெல்லாம் ஏமாத்திர சொல்லணும். நாம இன்னும் எதத்தை கேட்கணும்? சாமிகிட்ட முக்தி இன்பத்தை தான் கேட்கணும். அதுலேயும் முக்தியை காட்டிலும் ஒருபடி உயர்ந்தது தெரியுமா அவங்களுக்கு? சிவபெருமான் மேல் கொண்ட அன்பு. அந்த அன்பு இருந்தா போதும், முக்தியும் வேண்டாம். நாங்க அடியாரு கேடுமாக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில். சிவபெருமான் மேல் கொண்ட கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார். வீடு பேர் கூட வேண்டாம் சாமி, எங்களுக்கு முக்தியே வேண்டாம். நான் உங்கள்கிட்ட முக்தியை கேட்கல, எங்களுக்கு திரும்ப திரும்ப உங்களை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும், உங்க மேல பக்தி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு அடியார்கள்லாம் கேட்டாங்க. அதுலேயும் மாணிக்கவாசகர் என்ன சொன்னாரு? மாண்டு மாண்டு வந்து நின் மன்னனின் வழங்கவேனர். எப்படி? தேன்பல சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள் நீ வான்பழி திம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லல் ஊன்படி துள்ளம் புகுந்து என் உணர்வது ஆய ஒருத்தன் மான்பழித்து ஆண்டவன் நோக்கி மணாளனை நீ வர கூவாய். இப்படி வர்றாரு மாணிக்கவாசகர் கோயில் பத்துல. தேன்பல சோலை பயிலும் குயிலே சிறு குயிலே இது கேள்வி வான் பழித்து எம் மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் எங்கள் சிவபெருமான் அப்படின்னார்.
இப்படிப்பட்ட சிறப்பு. அவங்களே வேண்டாம்னு சொல்லி சாமி நம்மளை தேடி ஓடி வர்றாரு. அப்ப நாம எப்படி வழிபாடு செய்யணும்? நம்மளுக்கு அருள் கொடுக்கறதுக்கு தயாரா வர்றாரு. அப்ப நம்ம சாமி மேல எவ்வளவு அன்பா இருக்கணும் சொல்லுங்க. அப்ப நம்ம இப்படி வர்றாரு அப்படின்னா நாம அன்பு பக்தி செலுத்தினாதான் நாம முக்தி. அவர் மேல மேலான அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கணும். அதுலயும் நம்ம வைத்தியநாத சாமியோடைய சிறப்பு கேட்டீங்கன்னா, தருவதும் கருணை ஈசன் தன் அடிக்கு அன்பு மேன்மை கருவரு தேவின் மேலோன் வைத்தியநாதன் காணே. யார் ஒருவர் இந்த வைத்தியநாத சுவாமி மேல் மேலான அன்பு வைக்கின்றார்களோ அவர்கள் இனி ஒரு தாய் வயிற்றில் கருவரு தேவியின் இன்னொரு தாய் வயிற்றில் கருவில் போய் பிறக்காதவாறு செய்வார் எங்கள் சிவபெருமான். எப்படி பார்த்து பார்த்தீங்களா? தருவதும் கருணை ஈசன் தன் அடிக்கு அன்பு மேன்மை. யாருக்கு? வைத்தியநாத சாமியுடைய திருவடிக்கு மேலான அன்பு யார் வைக்கின்றார்களோ இனி ஒரு தாய் வயிற்றில் பிறக்க மாட்டார்கள். அதுதான் நம்ம சிம்பிள். நம்ம வைத்தியநாத சாமியுடைய இந்த பாட்டில் தெரிஞ்சு வச்சுக்கணும். வைத்தியநாத சாமிக்கு பாட்டு. தருவதும் கருணை ஈசன் தன் அடிக்கு அன்பு மேன்மை கருவரு தேவின் மேலோன் வைத்தியநாதன் காண. பரந்தெழுந்த அம்பாளுக்கு வந்து எப்படி பாட்டு? பரந்தெழுந்த சமன்முதனாம் பரசமய இருள் நீங்க சிறந்தளவு சைவநெறி திருநீற்றின் ஒளி விளங்க அறந்தை கட புகழியர்கோன் அமுது செய்ய திருமுலைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி பூங்கலல் போற்று. பாட்டு தெரியுமா? இது பெரிய புராணத்துல வரும். சிவகாம சுந்தரி ஆகிய அம்பாளுக்குரிய சரி அப்படி இந்த பாட்டை மிக அற்புதமாக சொல்கின்றார் யாரு? நமது அப்பசாமி. இப்ப நம்ம புராணத்துக்குள்ள போயிடும். நற்குணம் அமைந்த பல திரு உருவங்களை உடையாரும் படர்ந்த பெரிய சடைமுடியை உடையாரும் தகுதியான திருநீற்றை உடையாரும் பக்கத்தில் சதுர்புயங்களை உடையாரும் அடிவைத்தன்மையை உடையாருமே சிவலோகத்தில் கணநாதராக விளங்குவார். சிவலோகத்துல யார் யாரெல்லாம் கணநாதரா இருப்பாங்க? இங்க இருக்கும்போதே நற்குணம் அமைந்த திரு உருவங்களை உடையாரும். நற்குணம் உடையவர்கள் எங்க போவாங்க? அங்க சிவகணங்களாக இருப்பார்கள். படர்ந்த பெரிய ஜடாமுடியை உடையாரும் தகுதியான திருநீற்றை உடையாரும். எந்த நேரம் திருநீர் தரிப்பவர்கள் உண்மையான அன்போடு கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரேயாமாகில் தங்கா விலைகளும் சார்பு சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என்று சொல்வதற்காங்க. அவங்க ரேசம் வர்றாங்களா? இல்லையா? சரி வாங்க சாங்க. எல்லாம் ஓட்டு முடிஞ்சிருச்சா? சரி சரி. அப்ப திருநீர் வந்து நம்ம எப்படி பூசணும்? மங்காமல் பூசணும். கங்காளன் பூசும் கவசத்தில் சிவருமானே பூசுறாரு திருநீர். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே ஆமா. அது கவச திருநீர்னாரு. உடம்புல கவசம் அணிஞ்சா என்ன ஆகும்? பாதுகாப்பு தானே. அதே போல திருநீர் நம்ம அணிஞ்சா நமக்கு பாதுகாப்பு தானே. அப்ப ஒரு பயிர் இருக்கு. பயிருக்கு நீங்க வேலி போடலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயிரை எதுனாலும் வந்து மேய்ஞ்சிடும். ஏதாவது ஒன்று மேய்ஞ்சி என்ன ஆயிரும்? அந்த பயிரையே அழிச்சிடும். அதே போல நமக்கு எது பாதுகாப்பாக இருக்குன்னா திருநீரும் ருத்ராட்சமும் நமக்கு பாதுகாப்பாக. இது நமக்கு சிவச்சின்னம் என்று பேர். எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உருகி போராதே அவரவரை கண்டபோதே உகந்தடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது ஈசன் திறமையை பேணி கவராதே தொடும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பு நடுதறியை காணலாம். யாரா இருந்தாலும் சரி விபூதி ருத்ராட்சம் அவங்கள என்ன செஞ்சிடணும்? ஆனால் அவங்க எப்படி பார்த்து வணங்கணும்? சிவமாக நினைத்து வழிபாடு. பக்கத்தில் சதுர்பயங்களை உடையாரும் அடிமைத்தன்மையை உடையாரும் சிவலோகத்தில் கணநாதராக அங்கே விளங்கி. 3 கண்களை உடையாரும். அங்க போயிட்டாலே எப்படி இருப்பாங்க எல்லாரும்? சிவலோகத்துக்கு போனவங்களுக்கு எல்லாருக்குமே 3 கண்ணு உண்டு. இப்ப எங்களுக்கு இந்த 2 கண்ணு தாங்க இருக்கு அப்படின்னா அங்க போனா 3 கண்ணு வந்துடும். சிவலோகத்துக்கு போனா 3 கண்ணு. ஏன்னா அங்க அந்த லோகத்துக்கு போயாச்சுனாலே கணநாதராக இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த தன்மை வந்துவிடும். ஏன்னா அந்த ஞானம் இருந்தால் தானே அங்கே போக முடியும் சிவலோகத்துக்கு. அது என்ன கண்ணு? 3வது கண்ணு ஞானக்கண்ணு. அப்போ ஞானம் பெற்றால்தான் சிவலோகத்தை நாம அடைய முடியும். சிவனடியை நாம சேர முடியும். புறச்சமயம் என்றும் அகச்சமயமுக்கும் புகழ் மெருதி வழி உழன்றும் ஆச்சரியம் அறத்துறைகளை அடைந்தும் அருங்கடைகள் பல கற்றும் அருந்தவங்கள் பல புரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிகவும் தெளிந்து சென்றால் ஒருவர் சிவத்திறத்தை அறிவர். இதில் சரியாகிய யோகம் பெற்று ஞானத்தினால் சிவனடியை சேர்வர். அப்ப அடிப்படை நமக்கு இந்த ஞானம் வந்தால் தான் நாம் எங்கே போக முடியும்? சிவனடியை நாம் சேர முடியும்.
அங்க அந்த ஞான கண் இருந்த இங்க போறவங்கலாம் எப்படி இருப்பாங்க? ஞான கண்ணை உடையவராக இருப்பார்கள் சிவலோகத்தில் உள்ளவர். அறையில் புலித்தோலை உடையவரும் மடுவினால் ஒளிர்கின்ற வேலினை உடையவரும் அடியவராகியும் கணநாதராகியும் சிவலோகத்தில் விளங்கினர். இதெல்லாம் சிவலோகத்துல இப்படிலாம் இருக்கா. முதலும் ஈரும் இல்லாதவன் தேவரும் எவ்வகை நூலும் வேதமும் அறிதற்கு அருமையான பெருமையினை உடையவன் தன் அடியாருக்கு தோன்றா துணையாக இருந்து உள்ளத்து உணர்த்தும் போதகன். சிவபெருமான் எப்படி சொல்றாரு பாருங்க. ஈராய் எந்த பாட்டை கூட சொல்றாரு, நமது அப்பா சாமி கூட சொல்றாரு, தோன்றாய் துணையா இருந்தனன் தன் அடியவங்களுக்கே அப்படி ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்துகந்தான் மனத்து உள் இருக்க ஏன்றான் இமையவருக்கு அன்பன் திரு பாதிரி புலியோர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியவங்களுக்கே. யாரு சிவபெருமான அன்போடு உறவு வைத்து கொண்டு எங்க அப்பா எங்க ஐயா அப்படின்னு யாரு உறவு வைத்துக் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் தோன்றா துணையா இருப்பார். ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் உடன் பிறந்தவராகவோ இல்ல தாய் தந்தையராகவோ இப்படி ஏதாவது ஒரு உறவு வைத்துக் கொண்டு நாம் வழிபாடு செய்தால் சிவபெருமான் நமக்கு எந்த விதத்திலையும் சாமி எப்படி இருப்பாரான்? தோன்றா துணையாய் இருந்தனன் யாருக்கு? தன் அடியவங்களுக்கு அடியார்களுக்கு அப்படி இருப்பான். அதான் இங்கே சொல்றாரு. அப்படி தன் அடியாருக்கு தோன்றா துணையாய் இருந்து உள்ளு உணர்த்தும் போதகன். எப்படி சொல்றாரு பாருங்க. போதகன்னா சாமி எந்த நேரமும் ஞானத்தை போதித்து கொண்டிருப்பார். ஸ்ரீகண்ட பரமேஸ்வராக வழங்கக்கூடிய ஸ்ரீ கைலாயத்துல சாமி அத்தனை பேருக்கும் ஞானத்தை போதித்து கொண்டிருப்பார். அதனால போதகன்னு பேரு சாமிக்கு. அப்படி ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் தான் மாணிக்கவாச பெருமானுக்கு இங்க எப்படி வந்தாரு? குருவாக வந்து இருந்து அவருக்கு உபதேசம் செய்தது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். அது மாதிரி 64 திருவிளையாடல் நடத்தியது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். நம்ம திருக்கோயில 24 திருவிளையாடல் நடத்தியது ஸ்ரீகண்ட. இதெல்லாம் உருவ நிலையில உள்ள நிலை. அதுக்கு மேல்நிலை வந்து அனந்த தேவர். ஸ்ரீகண்ட பரமேஸ்வருக்கு மேல அனந்த தேவர் 4 முகத்தை உடையவரா இருப்பார். அதுக்கு மேல சிவலிங்க வடிவம் சதாசிவமூர்த்தி 5 முகத்தோடு இருப்பார். அதுக்கு மேல சுத்த சிவம், உருவமே சொல்ல முடியாது அந்த நிலையில. இப்படி 4 நிலைகள் இருக்கு. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயிச்சம் என்கின்ற நிலை சிவலோகத்துல வரிசையாக இருக்கிறது. அப்படி சாமி உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த 8 கார்த்திகை பெண்களும் ஞான நூலை கேட்கும் போது திடீர்னு சிந்தனை எங்க போயிடுச்சு? வெளியில போயிடுச்சு. சாமி பார்த்தாரு, எல்லாம் பூலோகத்துல போய் கல்லாருங்க அப்படின்ட்டு. பட்டமங்கையில போய் கல்லாருங்க. அத்தனை பேரும் அந்த 8 பெண்களும் வந்து கல்லா இருந்தாங்க. அந்த சாபம் முடியவும் 100 ஆண்டுகள் முடிந்ததும் மறுபடியும் சிவலிங்கம் வெளிப்பட்டு தோன்றி அவர்கள் கல்லா இருந்து மறுபடியும் மீண்டும் பழைய நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமானுக்கு என்ன செஞ்சாங்க? அவர் கொடுத்தாங்க. அவ்வடியார்கள் மலத்திலிருந்து வேறுபடுத்துவோன் ஒப்பில்லாதவன் மலரகிதன் அவனது பாத தாமரை சிந்திக்கும் பெரியவரது பலத்தினை சொல்ல கேட்பாயாக. இப்ப சிவருமானை போல நான் சொல்றேன் கேள்வி அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் வந்து யாரு சொல்றாரு? அகத்தியமான் சொல்றாரு. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியை திரு வாதவூர் அடிகளும் அந்த பாட்டுல சொல்றாரு. சிவபெருமான் சிவாதத்தை சிந்திக்கும் சிவகணங்கள் தங்கள் உருவத்தினால் ஒப்பற்றவராகி திருமகளை போலும் அழகினையுடையவராகவும் தெய்வ பெண்கள் தங்களிடத்து நெருங்கி பணிவிடை செய்யவும் முறவு முதலாகிய வாச்சியங்கள் முழங்கவும் 1000 சூரிய உதித்தார் போலும் பிரகாசமுள்ள தேரிடத்து மெய்மையாகவே மருவி வாழ்ந்தனர். இப்படி ஒவ்வொருத்தரும் சிவலோகத்துல அந்தந்த நிலையில இருந்து அங்க வாழ்வார்களாம். இந்த சிவலோகத்துல இந்த இதை அத்தனையும் வரகுண பாண்டியர் பார்த்தார் மதுரையில. அவர் என்ன பண்ணாரு? வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தார். வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு அந்த நறுக்கில இருந்திருக்க தெரியாம ஒரு காலில் இது குதிரை ஏறிச்சு. அவர் மேலே ஏறி அந்த அந்தனை இறந்து போயிட்டு. அப்படி அந்த அந்தனை இறந்து போனதுனால இவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது. யாருக்கு? வரகுண பாண்டியமன். அப்போ சொக்கநாத பெருமானை போய் தரிசனம் செய்தார். அப்போ சாமி என்ன பண்ணார்? ரொம்ப நாள் தரிசனம் செய்து கொண்டே இருந்தார். சாமி அசீதாக உன்னுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்கு நீ கவலைப்படாது, நீ திருவடி மருதூருக்கு செல்வாயாக. அங்கே ஒரு சோழ மன்னன் இருப்பான், அவனிடம் போய் நீ போரிடும் போது அங்கே யாம் இருப்போம் அப்படின்னதும் உடனே அங்கே உள்ள சோழ மன்னனை துரத்தி காவிரி ஓடக்கூடிய சோழ நாட்டில் அங்கே வசிக்கும் போது அங்கே திருவிடை மருதூரில் மருதவானாக விளங்கக்கூடிய சுவாமி அங்கே இருக்கின்றார். மகாலிங்க பெருமான் அங்கே இருக்கின்றார். அதுவும் இவர் உள்ள போகும்போது எப்படி போனாரு? கிழக்கு வாயில போய்
மேற்கு வாயில வரணும், கிழக்கு வாயில உள்ள போயிட்டாரு. பிரம்மகத்தி தோஷம் அப்படி வெளியில் நின்னது. வரும்போது நீ மேற்கு வாயில வான்ட்டாரு. இந்த பிரம்மகத்தி தோஷத்தால பிடிக்க முடியுது. அப்படி வெளியில வந்துட்டார். சார் லீவா சார்? சரி சரி. இப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சதுன்னு வச்சுக்கோனே ஆட்டி படைச்சு எடுத்துரும். அவ்வளவு முக்கியமானது இந்த பிரம்மகத்தி தோஷம். அப்படி வரகுண பாண்டிய மன்னனுக்கே பிடிச்சு. அதுக்கப்புறம் வந்து சுவாமிகிட்ட வந்து அவர் வேண்ட அங்கே திருவடை மருதூர்லேருந்து அங்கேயும் பல அற்புதங்கள்லாம் செஞ்சு அந்த எள் எடுத்து வாயில போட்டு அந்த சிறப்பெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்து சுவாமியிடம் விண்ணப்பம் செய்து எல்லா தோஷமும் நீங்க பெற்றதுக்கப்புறம் சுவாமி கிட்ட கேட்குறாரு, பெருமானே நான் சிவலோகத்தை அது புராணங்கள்ல நிறைய படிக்கிறாரு. வரகுண பாண்டிய மன்னன் நிறைய புராணங்கள் படிக்க அதுல சிவலோகத்தை பற்றின அந்த செய்திகள் எல்லாம் அறிந்து அந்த சிவலோகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார். யாரு? வரகுண பாண்டியன். உடனே அவனுடைய அன்புக்காக சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, மதுரைக்கே கொண்டு வந்துட்டாரு சிவலோகத்தை. எப்படி இருக்கும் பாருங்க. அங்க சரியாளர் வீதி. இதை யாரு கூட்டு காமிக்கிறா அப்படின்னா சிவபெருமான் கட்டளை இருக்கிறாரு. நந்தியம்பெருமானை கூப்பிடுறாரு. நம்ம வரகுண பாண்டிய மண்ணுக்கு எல்லாத்தையும் சுத்தி காமி அப்படிங்கிறாரு. அவர் தான் சுத்தி காமிக்கிறார் நந்தியம்பெருமான். யாருக்கு? வரகுண பாண்டியன். சிவலோகம் முழுவதும் காமிக்கிறார். அது வாழ்நாள் முழுவதும் சிவலோகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பெரும் நாள் அதுவும் சொல்ல முடியாது. அவ்வளவு விஷயம் இருக்கு உள்ள சிவலோகத்துல. அங்க சரியாளர் வீதி, கிரியாளர் வீதி, யோகியர் வீதி, ஞானியர் வீதி எல்லாம் இருக்கு. இங்க பூ கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உயிர் பிரிஞ்சதுன்றா அங்க போய் பூ கட்டலாம். எங்க சிவலோகத்துல போய் பூ கட்டலாம். கைலாயத்துல அங்கேயும் இருக்கு. ஒரு குரங்கு மலர் பறிச்சு கொடுத்தது இல்ல, வில்வம் பறிச்சு கொடுத்தது இல்ல, அங்க சிவலோகத்துல இருக்கு. எல்லா பணியும் இருக்கு. இங்க உழவர பணி செய்யற மாதிரி அங்கேயும் உழவர பணி செய்யலாம். என்ன அங்க டென்ஷன்லாம் வரலாம். இங்க அவசர அவசரமா கட்டிட்டு வீட்டுல பாடு சோழிகள் இருக்கே அப்படின்ட்டு போட்டு போனோம். அது கிடையாது. இவாட்டு இறைவனை வழிபாடு பண்றதா உங்களுக்கு வேலையே. 24 நாளும் சாமிக்கு பணி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வேற எந்த சிந்தனையும் இருக்காது. சிந்தனை நிந்தனை காக்கி ஆயின எந்தன் கண்ணினின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு ஒன் மணி வார்த்தை காக்கி இந்த பணியெல்லாம் அங்க போய் செய்யலாம். அவன் ஒருவனுக்கே மனதை முழுவதும் செலவிட்டு வாக்கு அவரை பற்றி மட்டுமே பேசி அவனுக்கு மட்டுமே தொண்டு செய்யுது நாம அங்கேயே வாழலாம். சொல்றது அதுவும் உரைப்பான அன்பு இருக்கணும். அது இருந்தால் தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அதுலேயும் நாம இப்போ வாழ்ற உலகத்துலாம் மாயை ஈஸியாக மயக்கிறது. செல்போன் எடுத்தா போய் நம்ம மாயை மயக்கிறதுக்கு ரொம்பலாம் வேண்டாம். செல்போன் எடுத்தாலே மயக்கணும். வேற வேலையே வேண்டாம். ஈஸியா நம்மளை மாயை மயக்கவும் செய்யும். புரியுது நம்மளுக்கு? அப்ப நாம குடும்பமான அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, செல்போனா கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு குடும்பமான அளவுக்கு இறை சிந்தனையோட. அதுக்குதான் உங்களுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கு. திருப்புகள் 108 தடவை எழுதுங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தில்லைவாழ் இருந்தாலும் 108 தடவை எழுதுங்க சொல்லியாச்சு. இப்ப எத்தனை பேர் கடைபிடிக்காங்கன்னு தெரியல. திருப்பூர் எழுதுனவங்களாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்களா? தில்லைவாழ் எழுதுனீங்க எத்தனை தடவை எழுதிருக்கீங்க? எழுதிக்கிட்டு இருக்கீங்க. தில்லைவாழ் தானே நீங்க எத்தனை எழுதிருக்கீங்க? நாங்க 5 தடவை எழுதிட்டோம். தெரியுதா உங்களுக்கு? 5 அடியில் 3 தடவை எழுதியிருக்கேன். டெய்லி ஒரு தடவை எழுதுனாலும் சிறப்பு தான். ஏன்னா இப்ப அதான் அது எல்லாத்துக்கும் வேலை இருக்கும். வேலையோடு சேர்ந்து நாம இதையும் சிரத்தின் மேற்கொண்டு நாம எழுதணும். நம்ம டிவினாலும் பார்ப்போம் ஒழிய இதை உட்காந்து எழுதுறது கொஞ்சம். திருப்புகள் ஈஸியா இருந்துச்சுக்கா. சின்ன சின்ன பாட்டு 108 பாட்டு. அது நாங்க 208 பாட்டு கூட எழுதுவோம். இது வந்து ஒரு பாட்டு வந்து 11 பாட்டு இருக்கு. அப்படி எழுதிடலாம். அப்படி எழுதுறவே என்ன ரொம்ப லேட் ஆகும் சார். ஆனா என்ன மனப்பாடம் பண்ணி வெறும் 11 இல்ல. ஆனா எழுதுறது ரொம்ப சிறப்பு. என்ன காரணம்னா இந்த ஒரு பாட்டுக்காக சுந்தரம் சுவாமி கைலாயத்துல இருந்து வந்து அதான் எல்லாரும் கைப்பட என்ன செய்யுங்க, இந்த திருத்தொண்ட தொகையை கட்டாயமா எழுதிருங்க. எப்படியாவது 108 தடவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க, உடனே பரிசு கொடுத்துரும். அதுக்கு வந்து அவ்வளவு சிறப்பு. 108 தடவை டெய்லி ஒரு தடவை எழுதுனா இப்போ 108 நாள்ல முடிஞ்சிடும். அவ்வளவுதான். இல்ல 108 நாள் அதான் பண்ணி சிவா. அந்த 108 சொன்னீங்களே அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான். ஏன்னா 108 எழுதட்டும். 5 தடவை அடியில் 3 தடவை ஒரு தடவை ஒரு மொத்தம் 108 தடவை பதறாம. ஒன்றும் அவசரமே இல்லை. பதறாம எழுதுங்க. இந்த வருஷத்துக்குள்ள எழுதி முடிச்சிருக்கீங்களா? பதறாம எழுதுங்க. இப்ப என்ன இந்த வருஷம் கூட எழுதி முடியுங்க. எழுதுங்க எழுதுங்க. ஒன்றும் அவசரம். சரி,
அதனால இந்த ஒரு பாடலை பாடுவதற்கு சுந்தரம் சுவாமிகள் கைலாயத்துல இருந்தார். தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணீர். அதனால திருத்தொண்ட தொகை நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, அப்படி சிவபெருமான் சிவவாதத்தை சிந்திக்கும் சிவகணங்கள் தங்கள் உருவத்தினால் ஒப்பற்றவராகிய திருமகளை போலும் அழகிய உடையவராகவும் தெய்வ பெண்கள் தங்களிடத்து நெருங்கி பணிவிடை செய்யவும் வாத்தியங்கள் முழங்கவும் 1000 சூரிய உதித்தார் போல் பிரகாசமாகவும் எப்படி இருப்பாங்களா இந்த சிவகணங்கள் எல்லாம் அங்கே இருப்பாங்க. பூங்கொத்துடவும் கூந்தலினை உடையவரும் குழல் போல் மொழியினை உடையவரும் முத்தை போல் ஒளிவிடு நகையினை உடையவரும் அரும்பு போன்ற முளையினை உடையவரும் சில அரம்பையர் சித்தத்தையும் கவர்தலினால் அச்செயலை விரும்பி எமக்கு ஒன்றாலும் குறைவில்லை என்று அவர்கள் சொல்லவும் அச்சிவலோகத்தில் உள்ளவர்கள் பொருந்துவார்கள். இப்படி எல்லாருமே சிவலோகத்துல அங்கே வசிப்பார்கள். 1000 சூரிய பிரகாசம் உடையவர்களும் பூங்கொத்து போன்ற கூந்தலினை உடையவர்களும் முத்தை போன்ற ஒளிவிடும் நகையை உடையவர்களும் அரும்பு போன்ற முளையினை உடையவரும் அரம்பையர் சித்தத்தை கவரக்கூடியவராகவும் இப்படி எல்லா பேருமே எங்க இருப்பாங்கன்னா சிவலோகத்துல ஆங்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் வசிப்பார்கள். சிவலோகத்துக்கு மட்டும் ஒருத்தர் முக்தி அடைஞ்சு உள்ள போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் சிவகணங்களா உள்ள போயிட்டாருன்னா கைலாயம் இவ்வளவு விரிஞ்சிடும். மற்ற இடத்துல இடங்கள் சுருங்கும். இப்ப இந்த ரூம்ல இத்தனை வந்துட்டோம், மிச்சம் இடம் கம்மியா தானே இருக்கு. அதே போல கைலாயத்துக்கு போயிட்டோம்னா இடம் விரிய ஆரம்பிச்சு. ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவைபட நாவலன் ஊரன் சொன்ன ஏழிசை இந்தமிழால் இசைந்தேத்திய பத்திவையும் ஆடி கடனதையா அஞ்சேப்பருக்கு அறிவிப்பதே என்று சுந்தரம் சுவாமிகள் சொல்வதற்கிறங்க. ஒளிதோறும் ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை உயர்ந்து கொண்டே செல்லுமா கைலாயம். அதனால காதில் ஒல்லிய குண்டலத்தை உடைய சிவபெருமான் சீவாதங்களை கருதும் அறிவே அனுபூதியாய் மற்ற போகங்களை இணையாதவர் தனித்திருந்து அங்க ஓயாச்சுன்னா வேற எந்த சிந்தனையும் இருக்காதான். சிவபெருமானை தவிர வேற எந்த இதுலையும் மோகம் நம்ம கொள்ள மாட்டோம். ஓரளவுக்கு தகுதி இருந்தாலே சிவபெருமான் எங்க கொண்டு போயிடுவாராம், சிவலோகத்துல போய் வசிக்க வச்சிருவார். ஓரளவுக்கு உலக நாட்டம் குறைஞ்சிச்சுனாலே இந்த உயிருக்கு உலகத்து மேல பற்று இல்லை அப்படிங்கிற உணர்வு அடுத்த நிமிஷமே சாமி எங்க கொண்டு போயிடுவாரு. அப்படிதான் சுந்தரம் சாமியில அந்த குருகாவூர் வெள்ளடியிலே ஆட்படுறது. ரொம்ப பசிக்கினாரு. சிவபெருமான் இப்படி உத்து உத்து பார்த்துட்டே இருந்தாரு. இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கவே அப்படின்னாரு. உங்களுக்கு ரொம்ப பசிக்க அப்படின்னு கேட்டாரு. அவன் ரொம்ப பசிக்க அப்படின்ட்டாரா. அப்படியே சாமி என்ன பண்ணிட்டாரு, அத்தனை அடியாருக்கும் உணவு பரிமாறி ஐயா வாங்க சார், வாங்க சார், சிறப்பு சிறப்பு, நீங்க சிறப்பு கேட்கணும். வாங்க வாங்க சார், உட்காருங்க சார், வாங்க வாங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார், வாங்க சார், வாங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்? சரி சரி இன்னைக்கு லீவ் சரி உட்காருங்க சார். சரி சேர இல்லைங்களா சார்? சரி சாஞ்சி சரி. சுந்தரம் சுவாமிகள் குருவாயூர் வரும்போது சிவபெருமான் அடியார்களுக்கு இது அடியார்களுக்கு பசிக்கே அப்படின்னு சொல்லி, இப்ப நம்ம அடியார் அப்படிதான் அடியாருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு துடியா இருப்பாங்க. எல்லாருக்கும் வடை வாங்கி கொடுத்தாங்க சாமி திருவரால. இப்படி அடியாருக்கு ஏதாவது செய்யணுங்கிற அந்த ஒரு உறுதிப்பாடு நம்ம கையில இருக்கு. நாம் சேர்த்து வைத்த செல்வங்கள்லாம் யாருக்கு தான் போய் சேரணும். ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவண ஆகும் என்று ஆடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்த நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்க கூடாது. அதை எடுத்து அடியார்களுக்கு செலவிடணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். அப்படி சுந்தரம் சுவாமிகள் வரும்போது குருகாவூர் வெள்ளடை வரும்போது 2 பேரும் பார்க்கும்போது ஐயா சிவாய நம அப்படின்னாராம் சிவபெருமான். யாரை பார்த்து? சுந்தரம் சுவாமிகள் பார்த்து சிவாய நம அப்படின்னாராம். அதுக்கு அவரு திரும்பி சிவாய நம அப்படின்னாராம். அப்படி சேக்கிலா சாமி சொல்றாரு சிவாய நம என பேசி அப்படிங்கிற உடனே வாங்கன்னு வரவேற்றுட்டு சாமி அத்தனை அடியாருமே உட்கார வச்சு சிவபெருமானே ஒத்தையிலே என்ன செஞ்சாராம், அத்தனை அடியாருக்கும் பரிமாறு. இப்ப நம்ம பந்தி பழம் பாரம் வச்சோம்னு வச்சுக்கோங்க, சிவா இதை கொஞ்சம் கையில பிடிங்க, இந்த போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு என்ன செய்வோம், போட பார்ப்போம். பந்து பரிமாறதுக்கு ஒவ்வொருத்தரும் இப்ப ஐயாவெல்லாம் ரொம்ப துடிப்பாங்க. எல்லாம் உட்காந்துருவான், அவங்க உட்காந்து பந்தி பரிமாறிட்டு இருப்பாங்க. நம்ம முருகன் அப்படித்தான் அங்கேயும் பரிமாறுவாங்க, எல்லா இடத்துலையுமே சிறப்பாக செய்வாங்க. சரி, அப்படி நாம முடிஞ்ச அளவுக்கு அடியாருக்கு செய்யணும், ஏதாவது நம்ம கையால பரிமாறணும்னு நினைக்கணும். அதே போல சிவபெருமான் ஒத்தையிலே இருந்து அத்தனை அடியாருக்கும் பரிமாறு. முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி கேட்டாரு சுந்தரம் சாமி. உடனே பக்கத்துல தடாகத்தை அமைத்து போய் அருந்துங்கன்னாரு. உடனே அவர் தண்ணி எடுத்து பருகிட்டு சிவபெருமான் திருவருள் போல் உள்ளதுன்னாரு. இப்ப நாம என்ன சூப்பருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிவோம். அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது.
எப்பயுமே எதை அருந்தினாலும் சுவையான பொருள்கள் அருந்தினாலும் சிவபெருமான் திருவருள் போல் உள்ளது அப்படின்னு நம்ம அது மாதிரி எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் எது அழகா இருந்தாலும் அது யாருக்கே உரியது? சிவபெருமானுக்கே உரியது. அப்படிதான் வரகுண பாண்டிய மன்னன் அந்த காலத்துல என்ன செய்வாங்க, பெண்களை பார்க்க மாட்டாங்க. கல்யாணம் முடிச்சு முதல் இரவுல தான் என்ன செய்வாங்க, பெண்ணுடைய முகத்தையே பார்ப்பாங்க. அப்படி முதல் இரவுல பார்க்குறாரு, மனைவி ரொம்ப அழகா இருக்காங்க. அழகான பொருள் எல்லாம் மகாலிங்க பெருமானுக்கே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கையை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் திருவடி மருதூர்ல இருக்கக்கூடிய பெருமான் முன்னாடி போய் நிப்பாட்டிட்டு, பெருமானே அழகான பொருள்லாம் உனக்கு தான், இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில பார்த்தா ஊரே கூடிருச்சு. ஒரு கை மட்டும் வெளியில நிக்கி சிவலிங்கத்து மேல. எல்லாம் என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு இருக்காங்க. அது யாருக்கு தெரியும்? வரகுண பாண்டிய மன்னனுக்கு மட்டும்தான் தெரியும். பார்த்தாரு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள சாமிகிட்ட போனாரு. சாமி, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சாமி, நீ எதுக்கு இந்த கையை நீ மேல உயர்த்தி வச்சிருக்க அப்படின்னா, அது என்னுடைய அசுத்தமான கை பற்றுச்சுன்னு தானே நீ அதை வெளியில் நீட்டிட்டு இருக்க. இந்த இப்போ உடனே என் கையை வெட்டிடுறேன் அப்படின்ட்டு உடையோல எடுத்து வெட்ட போனாரு. கையை டக்குன்னு சாமி உள்ள இழுத்துட்டாரு சிவலிங்கத்துல இருந்து. இப்போ எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. இப்ப நமக்குள்ள அந்த மாதிரி என்ன இருக்குமா, சாமி என்னால முடிஞ்சது அவ்வளவுதான், இந்த கையை வெட்டுற சொல்லிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நாம போயிடுவோம். அதே மாதிரி 63 நாயன்மார்கள் எடுத்துட்டாலுமே ஒவ்வொருத்தரும் என்ன செய்யாங்கன்னா உயிரையும் விட துணிந்தார்கள். கொண்ட கொள்கையில மாறாமல் இருந்தார் நாயன்மார்கள்லாம். அறிவாட்ட நாயனார் போனாரு, தினசரி அந்த பணியை செஞ்சுட்டே இருந்தாரு. மாவடு, செங்கீரை, சென்னல் அரிசி தினசரி சாமி கொடுத்துட்டே இருந்தாரு. ரொம்ப வசதியா இருந்தாரு. வசதி குறைஞ்சது. அப்புறம் 4 நாள் பட்டினியா இருந்தாரு. அப்படி போகும்போது கீழே சிந்திருச்சு. இப்ப நாம சிந்திருச்சுன்னு நினைச்சுக்கோம், நாளைக்கு பார்த்துக்கிடுவோம், இன்னைக்கு இல்லைன்னா சாமிக்கு இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு பார்த்துக்கிடுவோம் நாம நினைப்போம். அவர் என்ன நினைச்சாரு, இன்னைக்கு விழுந்துருச்சே, இனிமே சாமிக்கு இது ஆகாதே, நம்ம என்ன செய்ய போறோம், இனி நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாதுன்னு உடனே ஊட்டி எடுத்து அறுக்க போயிட்டாரு. உடனே சிவருமான் உடனே, எப்ப நான் சாப்பிட்டேன்ப்பான்னு பூமியில எடுத்து அதிர்வு கொடுத்தாராம். விடையல்னு. அப்ப அவருக்கு சாமி என்ன செஞ்சாராம், கையை தடுத்துருக்கு. அது மாதிரி திருக்குறிப்புத்தன் வரலாறுலையும் அவர் அந்த இதில் போய் முட்டை போனாரு. துவைக்கும் போது இப்படி முட்டை போனாரு. சிவருமான் அப்படி உள்ள இருந்து கையை மட்டும் வெளியில வந்து அவர் தலையை பிடிச்சிருக்கு. சாமி எல்லா இடத்துலையும் வியாபகமா இருப்பாரு. அவர் இல்லாத இடம் கிடையாது. எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருப்பாரு. அதனாலதான் வேதங்கள் எல்லாருமே சமஸ்கிருதத்துல எல்லாம் சாமி வந்து வியோம வியாபினே அப்படிங்க, வியோம ரூபாயே அப்படிங்க. வியோம ரூபாவும் சிவபெருமான் விளங்குவார். ஓம் வியோம வியாபினே வியோம ரூபாய சர்வ வியாபினே. எல்லா இடத்துலையும் நீக்க வர சிவபெருமான் விளங்கிச்சு. அத பார்க்கும் இடமெல்லாம் எங்கும் நீக்க வர நிற்கின்ற பரிபூரணந்தமாக சிவபெருமானை நான் பார்க்கிறேன். அவர் வியோம வியாபினே வியோம ரூபாய சர்வ வியாபினே சிவாய அனந்தாய அநாதாய அநாச்சிராய துருவாய சாக்வதாய யோகபீட சம்ஸ்கிருதாய நித்திய யோகினே. நாம ஒரு நிமிஷம் யோகம் பண்றதுக்கு என்ன செய்யறோம், முடிய மாட்டேங்குது நம்மளால. ஒரு அரை நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ண முடிய மாட்டேங்குது. சாமி நித்திய யோகினார். அதனாலதான் இந்த சாமி தட்சிணாமூர்த்தி கொலை கொண்டு இருக்கு. யோகத்தை வடிவாக கொண்டவர் சிவபெருமான். சரி, அப்படி அடியாருக்கு முக்தியை கொடுப்பவனே, எப்பொருளும் முதலுமாயுள்ளவனே, புலான் நாட்டத்தினுடைய உடற்பாரத்தை கெடுத்த அத்தனை சிவலோகத்தின் கண் அடியார்களை இருத்துவாய் என்று துதி செய்யும் மெய் அடியாரும் மலக்குற்றம் நீங்கவும் சித்தமும் சிவத்தை பொருந்தவும் அச்சிவலோகத்தில் வாழ்பவர்கள் ரொம்ப இருப்பாங்களாம். சாமியே முழுவதற்காக கொண்டு இருக்கின்றவர்கள்லாம் எங்க இருப்பாங்க, அந்த கைலாயத்துல. அங்கே வேதத்திலும் பொருந்தும் பயன் யாதன கேட்கும் சிலர் வினாவிற்கு பொருந்தும் பயனாக கருதுவார்கள். கொஞ்சம் கூட இந்த உலகத்துல நாட்டம் இல்லாதவர்கள் தான் எங்க போவாங்க. அப்படி சுந்தரம் சாமிக்கு கடைசி அஞ்சே காலத்துக்கு போனாரு. அஞ்சே காலத்துக்கு போகும்போது இங்கேயே ஆட்கொண்டிருக்கணும். ஆனா அங்க வயிறு பசிக்கின்ட்டாரா, பசிச்சது உடனே அங்க உணவு கொடுத்து சுவாமி அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க போனாரு, கடைசியா அஞ்சே காலத்துக்கு போனாரு. சாமி வாழ்ந்தது போதும், விட்டேன் மனை வாழ்க்கை விட்டு ஒளிந்தேன். அடுத்த நிமிஷமே சாமி என்ன பண்ணிட்டாரு, கைலாயத்திலிருந்து வெள்ளையானை அனுப்பிச்சிட்டு. சிவபெருமான்கிட்ட கொஞ்சம் கூட டிலே ஆகாது. நீங்க உலக வெறுப்பு வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷமே சுவாமி வந்துடும். உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலக மல வெறுப்பும் எல்லாம் தன்கால்வை சொக்கநாதா என்று சொல்வதற்கிறாங்க. உலக நாட்டை என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். நீ எந்த பொருளாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குறீங்களோ உங்களுக்கு சிவம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சிவபெருமானுடைய அன்புக்கு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதை நீங்க அதிகமா விரும்ப சிவபெருமானுடைய அன்பு உங்களுக்கு குறைஞ்சு, சிவபெருமானோட அன்பு நிறைய வர வர உலக நாட்டம் உங்களுக்கு குறைஞ்சு.
அதை நீங்க எப்படி விடணும்னா யாதனின் யாதனின் நீங்கியான் மோதல் அதனின் அதனின் இளன் என்று வள்ளுவர் கூறுவதற்கெனங்க இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் இது வேணாம் வேணாம் இருக்கட்டும். உங்களுக்கு சுட சுட பச்சி கொடுப்பாங்க, இருக்கட்டும் வேணாம் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்லுவோமா? முதல்ல கொடுங்க, மற்றதெல்லாம் ரெண்டாவது பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன செய்வோம்? ஐயோ, இந்த உலக பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விடுறதுக்கு நம்ம பழகணும். இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே சின்ன பிள்ளையில எப்படி சாப்பிட்டோமோ அதே போல வயசான காலத்துலயும் விடுறது கிடையாது. இன்னும் குச்சி மிட்டாயும் எது சூட மிட்டாயும் வயசா 80 வயசு ஆளு இந்த சூட மிட்டாயை கொஞ்சம் வாங்கிட்டு வாப்பா, கொஞ்சம் நல்லா இருக்கு வாய்க்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர சொல்றாங்க. இந்த பப்பர மிட்டாயை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவேன். சின்ன பிள்ளையில ஒரு வயசுல சாப்பிட்ட பப்பர மிட்டாயி 80 வயசானாலும் அதை விடுறது. வேற எப்படி நம்ம சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் சொல்லுங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வயசாக மறுபடியும் அந்த குழந்தை தன்மையான இது வந்தது. எல்லாருக்கும் அதுதான் ஒரு காலத்துல நமக்கு அந்த நிலைமை. சரி, எல்லாம் இறைவன் சரி. அதனால உலக நாட்டத்தை நாம் என்ன செஞ்சணும், குடும்பம் அளவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வரணும். எல்லாத்தையும் ஏற்கனவே நம்ம எல்லாம் பல பிறவியில் அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். இப்பயும் நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அதை குடும்பம் அளவுக்கு உலக பொருட்களை எல்லாம் கொஞ்சம் நம்ம விடுவதற்கான பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் இறை நாட்டம் நமக்கு வரும். எப்ப நீங்க உலக வெறுப்பு வந்துருச்சோ அடுத்த நிமிஷம் சாமி எங்கே வந்துடுவாரு? குருவாக வந்து விடுவார். இன்ப துன்பத்தை எல்லாம் ஒரே போல் பாவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு குருவாக வந்து சிவபெருமான் உபதேசம் செய்துவிட வந்து விடுவார். அப்படிதான் மாணிக்கவாசக பெருமான் எல்லாத்தையும் உலக நாட்டையும் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை. மந்திரியா இருந்தாரு, செல்வத்தெல்லாம் நிறைய பார்த்துட்டாரு. அந்த செல்வத்தை என்ன பண்ணாரு, நேராக கொண்டு போய் சாமி திருவடியில கொண்டு போய் வச்சுட்டார். அவர் அதை 3 பகுதியாக பிரித்து வறியவருக்கும் அடியார்களுக்கும் கோயில் கட்டுவதற்கும் 3ஆக பிரித்தார். ஏன்னா அவருக்கு அந்த மேல பற்று இல்லை, செல்வத்தின் மேல பற்று இல்லை. சுவாமியே கதின்னு போய் விழுந்துட்டார். உடனே குருவா வந்து சிவபெருமான் உபதேசம் பண்ணிட்டார். எப்படி வந்து உபதேசம் பண்ணார் பார்த்தீங்களா? என்ன உபதேசம் பண்ணார் முதற்கொண்டு சொல்றாரு. எனக்கு சிவபெருமான் இதைத்தான் உபதேசம் செஞ்சார் அப்படின்னாரு. நானே யுத்தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தனது உள்ளம் புகுந்தடியேற் கருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்ற வெறுத்திடவே நானே யுதவம் செய்தேன் சிவாய நம என பெற்றே. அருமையான பாட்டு. இது வந்து சங்கராபரண ராகத்துல பாடுவாங்க. இது நல்லா இருக்கும் பாட்டு பாட. அந்த இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்பு உருக்கி. அடியனுக்கு திருவாசகத்திலே ரொம்ப பிடிச்ச பதி எதுன்னா இந்த திரு ஏசரர். இந்த இதுல ஒவ்வொரு பாட்டும் ஊனை உருக்கி எடுத்துரும். எல்லா பாட்டுமே உருக்கும், அதுல இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப உருக்கி எடுத்துரும். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்பு உருக்கி, என்புன்னா எலும்பெல்லாம் உருகும்படி என் என்பு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கலல் இணைகள் ஒருங்கு திரை உழவு சடை உடையானே அடியேற்கு நரியை ஒருங்கு திரை உழவு சடை உடையானே நரிகள் எல்லாம் பெரும் குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருளே. இப்படி பாட்டு நரியெல்லாம் பரியாக்குனார் சாமி. இந்த நரியெல்லாம் சிவபெருமான்கிட்ட போய் மன்றான்னு, சாமி எங்களை யாருமே சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாங்க, எங்களை ரொம்ப தந்திரக்காரங்கிறாங்க, சர்க்கஸ்ல கூட சேர்த்துக்கிற மாட்டேங்காங்கன்னா பாருங்களேன் அப்படின்னு இந்த நரிகள் எல்லாம் போய் கேட்டதான் சிவபெருமான்கிட்ட போய். நீங்க கவலையப்படாதீங்க, உங்க எல்லாத்தையும் நான் தக்க நேரத்துல ஆட்கொள்றேன் அப்படின்ட்டு அத்தனை நரியையும் காட்டுல உள்ள நரிகளை பூரா பெரிய பெரிய குதிரை ஆக்கிட்டாரான். பெரும் குதிரை ஆக்கியவாறு அன்றே என் பேரவர்களே. மதுரைக்கு அத்தனை குதிரை வரும்போது 2 ஆள் உயரம் இருந்ததான் ஒவ்வொரு குதிரையும். ஒவ்வொருத்தரையும் துவம்சம் பண்ணிருச்சான். யார் யாரெல்லாம் கெட்டது நிறைய செஞ்சிருக்காங்களோ அவர் பூரா மதுரையில தூக்கி போட்டு மிதிச்சதான் அப்படின்னு புராணத்துல வருது. இதை பார்த்ததும் ஆகா நல்ல குதிரையா இருக்கே, இது வந்து போர்க்களத்துக்கு நமக்கு ரொம்ப உதவும் சொல்லிதான் அறிவுத்தன பாண்டிய மன்னன் அந்த குதிரையை வாங்க வேண்டும் சொல்லி அவர் என்ன பண்ணாரு, இந்த குதிரையை கொடுக்கும்போது இந்த மேல ஒரு இதை மூடிடுவாங்க. இந்த மாட்டு வைக்கும்போது பார்த்துருக்கீங்களா, இவர் கையை கொடுக்க சொல்லியிருக்காரு. சிவபெருமான் நான் கையெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, எங்க ஊர் வழக்கம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னாரு. கையில ஒரு செண்டை இப்படி ஒரு நீல குச்சி மாதிரி இருக்கும், ஒரு செண்டை எடுத்து இப்படி நீட்டினாராம். இவருக்கு கோவம் வந்துச்சான். யாருக்கு? அறிவுத்தன பாண்டியருக்கு சரி இப்படி கோவப்பட்டாராம். உடனே மாணிக்கவாசர் பக்கத்துல இருந்தாரா, இது அவங்க நாட்டு வழக்கம் அப்படின்றது டக்குன்னு கோவம் குறைஞ்சிருச்சான். இது வாதநொடிகள் புராணத்துல வருது. அவர் கோபம் தெரிஞ்சது இது அவங்க ஊர் வழக்கம், அதனால நீங்க எதுவும் கோவப்படாதீங்க அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி
நல்லா பார்த்துக்கோங்க, குதிரையை நல்லா பார்த்துக்கோங்க, அது நைட் ஆனா அது நிறைய ஆக போகுது அப்படின்னு சாமி என்ன பண்ணாரு, கை குலுக்கி வாங்கிட்டார், வித்துட்டாரு. அதுக்கப்புறம் அத்தனையும் நரிகள் பூரா என்ன ஆயிடுச்சு, குதிரைகள் பூராமே இரவானதும் அது ஊழையிட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் மாணிக்காசர் கொண்டு போய் சுடுற மணல்ல கொண்டு போய் போயிட்டார். இப்போ அடியாருக்கு ஒரு துணுன்னா சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, வருவாரா வரமாட்டாரா? கட்டாயம் சாதாரண தண்ணியெல்லாம் வர வைக்கலாம், வெள்ளத்தையே வர வச்சார் வைகை ஆத்துல. அதுக்கப்புறம் தான் அந்த வந்தி கிழவி கதை எல்லாமே அதுக்கப்புறம் தான் வருது. அதுக்கப்புறம் சாமி இவ்வளவும் நமக்காக செய்திருக்கின்றார் இந்த திறத்தை அறிந்து அவர் மாணிக்காச பெருமான் ஒரு இடுப்புல துண்டை போட்டு கட்டிட்டு அப்படியே போயிட்டார். நேரம் எங்க போனாரு, திருப்பரந்துரைக்கு போனாரு. இங்க அந்த நேரத்துல கூட என்ன பண்ணாரு, அரசர் அறிவுத்தர பாண்டிய மன்னன் நீங்களே அரசாளுங்கள்னாரு. இவர் மந்திரி இருந்தாரா, நீங்களே இந்த நாட்டை ஆளுங்கள்னாரு. ஏற்கனவே நான் மந்திரி இருந்தது போதும், இன்னும் அரச உயர கொடுத்து நான் சிவபெருமானுடைய அருளெல்லாம் பெற முடியாது, நீங்களே வைத்து ஆளுங்கள் அப்படின்ட்டு போயிட்டார். நேர திருப்பரந்துரைக்கு ஓடினார். ஏற்கனவே சிவபெருமான் என்ன கேட்டாரு, அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தியம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேட்டு சாமிகிட்ட விண்ணப்பம் செய்த காரணத்தினால் அங்கு 999 அடியாரும் அங்க இருக்காங்க. சிவபெருமான் இந்த 999 அடியாரும் விட்டுட்டு தான் எங்க போயிருக்காரு, கைலாயத்துக்கு போயிருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்த மாயை நம்மளை தாக்காதவாறு இருக்க வேண்டும் என்றால் அடியார் திருக்கூட்டத்துல இருந்தாதான் மாயை நம்மளை மயக்காது. இவ நம்ம அடியார் கூட இருந்தான்னு வச்சுக்கோங்க, வாங்க இந்த மாசம் எந்த கோயிலுக்கு போறீங்க, வாங்க சொப்பொழி கேட்க வாங்க, திருக்கோயிலுக்கு வாங்க, திருமுறை பாட வாங்க, உங்களை உலகத்துக்கு போக விட மாட்டாங்க அடியாரோட சேர்ந்தா. அடியார்களோட இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்திய தொலைக்காட்சிகளின் முதன்முறையாக அங்க போய் உட்காந்து வீணா காலத்தை போய்கிட்டு இருப்போம். இது அவங்களுக்கு அதோட இல்லைன்னா செல்போனு ஒன்று, அது இல்லைன்னா செல்போன் வீணா தேவையில்லாதெல்லாம் உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கெல்லாம் என்ன ஆகும் இருக்கீங்களா, அதுக்கெல்லாம் சிவபெருமான் கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பாரான். வீணா காலத்தை போக்குனா சிவபெருமானுடைய அக்கௌண்ட்ல அங்கே கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க புண்ணியம் செஞ்சாலும் அது கிரியேட் ஆகும், பாவம் செய்தாலும் கிரியேட் ஆகும். நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம பார்க்கறது யாரும் பார்த்துக்கிட்டா இருக்காங்க அப்படின்னு. அங்கே சிவபெருமான் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் சிவபெருமான் கணக்கு எழுதுறாராம். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றாரையும், உண்மையான உணர்வோடு மலர் கட்டி கொடுக்குறவனையும் சிவபெருமான் கணக்கு எழுதியிருக்காரு. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றாரையும் அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். சாமி கணக்கு எழுதிட்டே இருக்கு. அதனால குடும்பம் அளவுக்கு நம்ம அடியார் நடுவிலே இருந்து சிவபுண்ணியங்களை பெருகி கொண்டே இருக்க வேண்டும். தலையாத்திரை மேற்கொள்ளணும். அதுக்கு அடிக்கடி ஏன் நம்ம தலையாத்திரை போடுறோம் அப்படின்னா, தலையாத்திரை மேற்கொள்ள மேற்கொள்ள நமக்கு பக்குவம் வரும் அப்படின்னு நமது நமச்சிவாய சாமியும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு திருக்கோயிலுக்காக சென்று இறைவனை வழிபாடு செய்யும் போது 2வது குருவாகவும் சாமி வந்துடுவார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாகி சென்று வருவதற்கு ஒரு சற்குருவாய்க்கும் பராபரமே குருவா சாமி நமக்கு வந்து. சரி, அங்கே இத்தன்மையுடைய சிவலோகத்தில் வட்டமாகிய நடு எல்லையில் ஞானமே திருவேணியாக உடையானும் இடபமேறும் வேதியனுமாகிய சிவனுக்கு யாவராலும் இயக்கப்பட்ட உயரமும் பரிசுத்த ஒளியினையுடைய பளிங்கு மயமும் பெற ஒல்லிய நவமணிகளாலும் பொன்னினாலும் தோரணம் முதலிய எல்லா அங்கங்களையும் செய்வது தானே அமைந்த திருக்கோயில் விளங்கிட்டு. இப்போ கோயில் அங்கே சிவலோகத்துக்கு உள்ள சாமி இருக்கின்ற இடம் வந்து அவ்வளோ அற்புதமா இருக்குமா. அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் யாரு சொல்றாரு, அகத்தியமௌனியருக்கு சொல்றாரு. அச்சிவலோகத்தில் எழுந்தருளும் வரதனுக்கு கீழ்த்திசையில், அந்த சிவலோகத்துக்கு கொஞ்சம் கீழ்த்திசையில சாமி இருக்கிற இடத்துல இருந்து கீழ்த்திசையில யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்தமான ஒளியினையுடைய, அங்க போயாச்சுனாலே எல்லாம் பரிசுத்தமா தான் இருப்பாங்க. சிவலோகம் முழுவதுமே எல்லாம் ஒளி உடம்பை பொருந்தி தான் எல்லாருமே இருப்பார்கள். இந்த உடம்பை கொண்டு நாம சிவலோகத்துக்கு செல்ல முடியாது. ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே யார் சொல்ற, சுந்தரம் சாமி சொல்றாரு. அப்ப இந்த உடம்பை கொண்டு நாம எங்க போக முடியாது, கைலாயத்துக்கு உள்ள போக முடியாது. அப்ப இந்த உடம்பு இல்லாம எந்த உடம்பை கொண்டு போகணும்னா ஒளி உடம்பை கொண்டுதான் உள்ள போக முடியும். அப்படி கைலாயமனுடைய அடிவாரத்துல உபமன்யமா முனிவர் 1000 சுத்த யோகிகள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு உபமன்யமா முனிவர். அப்படி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சாமியுடைய புகழை சொல்லிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு ஒளி அப்படி மேல போச்சு. அப்படி எந்திரிச்சாரு, இடுப்புல துண்டை கட்டிட்டு அந்த யோகியை கண்டு வணங்கினார். உடனே அந்த சுத்த யோகிகள்லாம் கேட்டாங்க, சாமி நீங்க சிவபெருமானை தவிர மறந்தும் பிறர் கை தொழாத இந்த திருக்கையானது அந்த ஒளி உடலை பார்த்ததும் ஏன் இப்படி தொழுகின்றீர்கள், அது யார் என்று கேட்டார். அப்பதான் சொன்னாரு, அது யாரு தெரியுமா,
சிவபெருமானுக்கு தோழருமாக விளங்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மண்ணுலகத்தில் சென்று திருத்தொண்ட தொகை பாடிவிட்டு இப்பொழுது சிவலோகம் செல்கின்றார், சிவபெருமானுடைய திருவடியை அடைகின்றார் அப்படின்னதும் அதை அவங்களுடைய கதையை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சுத்த யோகிகளாம் கேட்டதுக்கு அப்புறம்தான் அவர் பெரிய புராணத்தை எடுத்து சொல்கின்றார். யாரு? உபமன்ய. அந்த உபமன்ய முனிவர் யார் அப்படின்னா, பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். அந்த அவர் குழந்தையா இருக்கும்போது பாலுக்கு அழுகும் போது சிவருமன் பார்க்கடலே தூக்கி கொடுத்தாராம். அப்படிப்பட்ட முனிவர் இந்த உபமன்ய மாமன். எல்லாத்துக்கும் மேலாக இந்த உபமன்ய மாமனிவர் வேற யாருன்னா, மாதவன் முடிமேல் அடி வைத்தவன். திருமாலுக்கு என்ன செஞ்சாராம்? அவரை சீடராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு குருவாக இருந்தார் இந்த உபமன்ய மாமுனிவர். மாதவனாகிய திருமாலுக்கு தன்னுடைய திருவடியை தூக்கி மேலே சூட்டியவர். மாதவன் முடிவேல் அவருடைய திருவடியை அடி வைத்தவர். இது பெரிய புராணத்துல வருது. அப்பேற்பட்ட சிறப்பு. அப்ப அங்க போகும்போது எப்படி போவாங்க? ஒளி உடம்பாக செல்வாங்க. அப்ப சாமி அங்க எல்லா பேருமே எப்படி இருப்பாங்க? ஒளி வடிவமா இருக்கும். இந்த உடம்பு இதெல்லாம் இது இந்த ஆக்கைக்கு பேர் என்னன்னா, இந்த உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, இது பூத உடம்புன்னு பேரு, பூத சரீரம் அப்படின்னு பேரு. இதே இது சொர்க்கலோகத்தை போய் நீங்க அனுப்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பூதாச்சார சரீரம்னு பேரு. இதே இது நீங்க நரகலோகத்துல போய் தண்டனை அனுப்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நரகலோகத்துல இந்த உடம்போட போய் தண்டனை அனுப்பிக்க முடியாது. அவன் அடிக்கிற அடியெல்லாம் தாங்க முடியாது. இந்த உடம்பை கொண்டு சாமி பாருங்க, அதுல கூட கருணை. அவன் அடிக்கிற அடியை தாங்கிறதுக்கு ஒரு உடம்பு கொடுக்காரு சாமி. அதுக்கு பேர் யாதனா சரீரம்னு பேரு. எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டெல்லாம் வறுக்கணும்னா அதுக்கு உடம்பு வேணும்ல, தாங்கிறதுக்கு அந்த மாதிரிலாம். ஆனா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம அந்த உலகத்துல போக மாட்டோம். ஏன்னா நம்ம நமச்சிவாயத்தை நாவில் நவென்று ஏத்துக்கின்ற காரணத்தினால் நீ அதெல்லாம் மறந்துட வேண்டியது. யமலோகமே என யமதூதரும் அஞ்சுவர் என் சொல்லால் நயம் ஓதவல்லார் தம்மை நன்னினால் நேமம்தான் இணைவார்க்கு இனியா நெற்றி நயனன் நாமும். நமச்சிவாயத்தை யாரு சொல்றாங்களோ யமதூதரும் வந்தாங்கன்னா பயப்படுவாங்க, வந்து உங்களை என்ன செய்வாங்க? வணங்கிட்டு தான் போவாங்களே ஒழிய நம்மளை திண்ணும் செய்ய மாட்டாங்க. சரி, அப்படி அந்த கைலாயம் முழுவதுமே எப்படி இருக்கும்? ஒளி உடம்பாக இருக்கும். அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய சரீரத்துக்கு பேர் பூத சரீரம், சொர்க்கலோகத்துல அணிவிக்கும் போது அதுக்கு பூதாச்சார சரீரம், யம தண்டனை அணிவிக்கும் போது யாதனா சரீரம். இப்படி ஒவ்வொரு சரீரங்கள் இருக்கு. அந்த சரீரத்தை கொண்டுதான் அந்தந்த உலகத்துல போய் நாம வசிக்க முடியும். அப்படி பளிங்குமயமாய் விளங்கும் இளம்பரையை ஒளிவிட சூடி ஊமத்த மலரை அணிந்த தடைமுடியாரும் வரம் கொடுக்கும் தன்மையாரும் 3 கண்களை உடையாரும் கரங்கள் 4 கடல் போன்ற மழுவை சூலத்தையும் தண்டத்தையும் வாளினையும் தரித்தவருமாகிய கணநாதர்கள் வாழ்ந்து பணி செய்வார்கள். எங்க கீழ்த்திசையில சுவாமி இருக்கிறதுக்கு கீழ்த்திசையில எல்லா சிவகணங்களும் சிவபெருமான் மாதிரி மழு எழுந்தியெல்லாம் இருப்பாங்களாம். சாமி எப்படி மழு வச்சிருக்காரோ அதே போல அங்க இருக்கக்கூடிய சிவகணங்களும் மழு வச்சிருப்பாங்க, பிறை அணிஞ்சிருப்பாங்க. அப்புறம் வரம் கொடுக்கும் தன்மையராகவும் அவங்க இருப்பாங்க. 3 கண்ணு உடைய சிவபெருமான் மாதிரி 3 கண்ணு உடையவராக இருப்பார்கள். சூலத்தையும் தண்டத்தையும் அணிந்திருப்பார்கள். சிவபெருமான் எந்த தன்மையில இருக்காரோ அந்த தன்மையிலே அந்த கணநாதர்களும் விளங்குவார். இந்த சிவலோகத்துல வசிப்பதற்கு பேர் என்ன பேரு? சாலோகம். அதுக்கப்புறம் சிவபெருமான் அருகையில இருக்கும்போது இப்ப இவங்கெல்லாம் பக்கத்துல இருக்காங்களா, இவங்க சாமீபம். அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய உருவத்தையே பெறுவாங்க, அதுக்கு சாரூபம். அதுக்கப்புறம் சாயிச்சம், இறைவனோடு கலக்கிறது சாயிச்சம். இப்படி 4 நிலைகள் இருக்கு. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயிச்சம் என்கின்ற 4 நிலைகள்ல இப்ப அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? சாலோகத்துக்காவது போகணும் வேண்டாமா? இங்க மண்ணுலகத்தை விட்டுறணும். அதுக்கு அடியாருக்கு நிறைய செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க போயிடலாம்? நீங்க இங்க இருந்து பணி செய்ய வேண்டியதே இல்லை, நீங்க டைரக்டா போயிடலாம். சிவஞான செயலுடையோர் கையில் தானம். சிவபெருமானுக்கு தொண்டு செய்கின்ற அடியார்களுக்கு நாம ஏதாவது செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அவர்கள் எங்க போவாங்கன்னாரு, பாசத்தையருக்கு தவலோகம் ஒன்றில் சார பண்ணி சரீகிரி யோகம் தன்னில் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் அறிவிக்கின்றான். இங்க மாதிரி சரீகிரி எல்லாம் பண்ணாம அடியார்களுக்கு செய்ய 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 சாமியை அவங்க புண்ணிய கணக்கை வைத்து கொண்டு அவர்களை மண்ணுலகத்துக்கு வரவிடாமல் எங்க போய் பிறக்க வைப்பாரான்? தவலோகத்துல போய் பிறக்க வைப்பான். அங்க முழுக்க முழுக்க ஞானம் தான். தவலோகத்துல பிறக்க வச்சு அங்கிருந்து ஞானத்தை கொடுத்து சிவபெருமானுடைய திருவடியை டைரக்டா அது சென்று பேரின்பத்தை அனுபவிக்கும். அடுத்து சொல்றாரு, மேலாகி சிவபெருமான் தன்மை உணர்ந்த பாசுபதரும் சைவரும் காபாலரும் முறைமையுடைய மாவிரதியரும். இது பூராமே எப்படி இருப்பாங்கன்னா, இந்த பாசுபத சைவர்கள், காபாலிக செய்வர்கள். இந்த காபாலிக செய்வர்கள் என்ன செய்வாங்கன்னா, மண்டையோட்டம் அணிஞ்சிருப்பாங்க.
சிவருமன் மாதிரி மண்டையை விட்டு அணிஞ்சிருப்பாங்க, கையில சூலத்தை வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அதை தாரணையாக அணிந்து கொள்வார்கள். இந்த மாவிரத சைவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, முடி ஜடாமுடி சிவருமன் மாதிரி ஜடாமுடி நிறைய கீழே வரைக்கும் வச்சிருப்பாங்க. அப்படி மாவிரத சைவர்களாக தான் இவர் வந்தார். நம்ம நயனார் நம்ம ஜடாமுடி கேட்டார்ல சாமி நயன்மாருக்கு, அப்படி வந்து ஜடாமுடியை கேட்டார். இப்படி ஒவ்வொரு நயன்மாருக்கும் ஒவ்வொரு விதமான சைவராக வந்தார். அதே மாதிரி அகோரியாக யாருக்கு வந்தார்? சிறுதொன் நயனாருக்கு வந்து மாமிச இது கேட்டார் பார்த்தீங்களா? இப்படி ஒவ்வொரு சைவராக வந்து சுவாமி என்ன பண்ணார், இந்த அடியார்களுக்கு வந்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை தாரணமாக அணிந்து கொள்வார்கள். நமக்கு எது தாரணை என்றால் விபூதி ருத்ராஜம் மட்டும்தான் நமக்கு தாரணை. நாம் எப்படிப்பட்ட சைவர் அப்படின்னா சித்தாந்த சைவர் என்று பெயர். நம்முடைய கொள்கை யாருடைய கொள்கைன்னா நால்வர் பெருமக்களுடைய கொள்கை. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமுத்து சுவாமிகள், மாணிக்கவாசகர், இவங்களுடைய கொள்கையை நாம கடைபிடிக்கணும். கண்டவன் சொன்னதெல்லாம் நாம என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. இறைவனை கண்டவர்கள் சொன்னதை தான் நாம இவங்களாம் இறைவனை கண்டவர்கள். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். அவங்க சாமியை பார்த்து அப்படியே நூல் எழுதி வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நாம கடைபிடிக்க வேண்டும். இப்போ எத்தனையோ பேர் இருக்காங்க, கடவுள் தன்மையை எத்தனையோ பேர் சொல்றாங்க. யாரும் இப்படி நிரூபிச்சது கிடையாது. ஆனா நமது அருளாளர்கள் தான் எல்லாமே நிரூபிச்சிருக்காங்க. இறந்தவங்களை உயிரோடு பிழைக்க வச்சிருக்காங்க. எத்தனையோ அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. சிவருமான் நேரில் பார்த்துருக்காங்க. மாணிக்கவாசகர் சிவனை நான் கண்டேன் காண்கங்காரு, அப்படி சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மாணிக்கவாசருடைய வாக்கு சிவபெருமானுடைய வாக்கு. அவர் நேரில் பார்த்தேங்கிறாரு சிவபெருமானை. அப்ப யாரு சிவபெருமானை கண்ணால பாக்குறாங்களோ அவங்க சொல்றதானே நம்ம நம்பணும். சொல்லுங்க பாப்போம். இறைவனை அறிவதற்கு என்னென்ன கருவிகள் இருக்குன்னா காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை. காண்டல்னா கண்ணால பாக்குறது. கண்டவுல கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். கருதல் அளவே இருக்கு, யூகித்து அறிவது. யூகித்து அறியக்கூடிய அறிவை வச்சாது நம்ம என்ன செய்யணும், சாமி இருக்காருன்னு உணரணும். இப்ப மலை பக்கத்துல ஒரு புகை போகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன யூகிப்பீங்க? அங்க நெருப்பு எரியுது அதனால புகை போகுதுன்னு சொல்றீங்களா? அதே போல இந்த காற்றுக்கு அறிவு கிடையாது. அது இறைவன் இல்லாம அந்த காற்று இயங்காது. நெருப்புல இருந்து சூடு தானா வராது. அது அறிவற்ற பொருள். ஆனா அதுல இருந்து ஒரு இயக்கம் ஏற்படுது. அப்ப இறைவன் இல்லாம அந்த இயக்கம் ஏற்படாது அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கும். நெருப்புக்கு அறிவு இருக்கா? நெருப்புக்கு அறிவு உண்டாசுவா? கிடையாது. ஆனா அது தொட்டா சுடுதே. எப்படி சுடும்? அது அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருள் வந்து ஒரு இயக்கம் ஏற்படுது. அப்ப அதை இயக்கிறது யாருன்னா பேரறிவுடைய இறைவன். பஞ்சபூதங்களுக்கும் அறிவு கிடையாது. அந்த பஞ்சபூதங்களை யார் இயக்க முடியும் என்றால் சிவபெருமான். பேரறிவுடைய சிவபெருமான் எடுத்து இயக்குகின்றார். இப்ப நாம சிற்றறிவுக்கு தகுந்த மாதிரி நாம அறிவற்ற பொருளை, இது அறிவற்ற பொருள் தானே, இந்த பென்ஷன் அறிவற்ற பொருள் தானே, அறிவற்ற பொருளை அறிவுடைய நான் என்ன செய்யறேன், எடுத்து இயக்குறேன். அதே போல பஞ்சபூதம் அறிவு கிடையாது. அந்த அறிவற்ற பொருளை பேரறிவுடைய இறைவன் எடுத்து இயக்குறாரு. புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம சிற்றறிவுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருளை சின்ன பொருளை எடுத்து நாம இயக்குறோம். பேரறிவு பெரும் பொருளை யார் இயக்க முடியும்? சாமி தான், சிவபெருமான் தான். அப்படியாவது இறைவனை நாம உணர்வது. கடைசி மூணாவது ஒரு அளவு இருக்கு, அது வந்து உரை அளவின்னு பேரு. ஞானிகள் நம்ம நூல்கள்ல என்ன சொல்லி வைத்திருக்கின்றார்களோ அந்த முறைப்படி நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். நூல்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோம்? தீட்சை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு, சரியகிரி யோகத்தை நிக்கணும்னு சொல்லியிருக்கு, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லா இருக்கு கருமியில் கட்டி போல்வார் கடவுள் வேற்றனாரே என்று அப்ப சாமி சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? நிலை பெறுமாறு எண்ணுதியல் நெஞ்சே நீ உருப்படி ஆகணுமா? நான் சொல்றத நல்லா கேளு. நெஞ்சே நீ வா. எங்க வா? நித்தலும் வா. நித்தலும் எங்க வா? கோயிலுக்கு வா. நித்தலும் எந்த கோயிலுக்கு வா? சங்கரன் கோயிலுக்கு வா அப்படின்னாரு. இவ்வளவு சொல்றாரு பாருங்க. நித்தலும் சங்கரன் கோயிலுக்கு போ. அங்க போய் என்ன செய்ய? புலர்வதன் முன் அழகிட்டு வெளுக்கி விட்டு பூமாலை புனைந்து ஏத்தி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா சயசெய போற்றி என்று அவனை புகழ்ந்து பாடு. சங்கரா சயசெய போற்றி என்றும் அலைப்புணர்ச்சியை செஞ்சடை ஆதி என்றும் அருரா என்றென்றே அலரா நில்லே. அலறு. நீ துன்பத்தை நினைச்சா நீ போய் அங்க போய் அலறாத. உன இறைவன் செய்த கருணையை எண்ணி எண்ணி அங்க அலறு சாமிக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு இடத்துல போய் பண்ணேன். சாமி அழுதால்தான் பெற முடியும் அப்படின்னது ஒருத்தர் ஓடு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாரு. என்ன என் பையனும் சரியில்லை, என் பிள்ளை என் மகளும் சரியில்லை அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாரு. நான் இப்படி அழுது சொன்னேன். நல்லா இறைவனுடைய கருணையை எண்ணி அழுகணும் அப்படின்னு அவங்க 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 கஷ்டத்தெல்லாம் நினைச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதை நினைச்சு இறைவன் நம்ம இது வரைக்கும் நம்ம சிறுகுள்ள இருந்து இப்போ வரைக்கும் நம்ம உயிரோட வச்சிருக்காரு.
விடிஞ்சாதான் நம்ம உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். காலையில முழிச்சா உயிர் இருக்கு, பத்திரமா நம்ம கொடுத்துருக்காரு சாமி. அதை கொண்டு அவனுக்கு நன்றி சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? காலையில் உயிரோட எதிக்கிறோம்ல, எவ்வளவு பெரிய சிறப்பு. காலையில் நம்ம உயிரோட நமக்கு முழிக்கிறோம், முழிச்சது ஈஸியா நம்ம இறைவனை மறந்துடுறோம் சாமியை. அப்பா இன்னைக்கு உயிரோட கொடுத்தா நீங்க நல்லா பிழைச்சிட்டோம் ரைட்டு. முதல்ல இந்த உயிர் கொடுத்ததற்கு முதல்ல போய் நன்றி சொல்லணும், கோயிலுக்கு போய் நன்றி சொல்லணும். கோயில போய் நன்றி சொல்வதற்கு தான் திருக்கோயில். நாம என்ன செய்யக்கூடாது, அதை மறந்து. அப்படி இப்படி எல்லாருமே பாசுபதரும் சைவரும் காபாலரும் மாவிரதியர்களும் இப்படி எல்லாம் மானக்கஞ்சார் நயனருக்கு தான் சாமி எப்படி வந்தாரு, அந்த ஜடாமுடியை கேட்டு வந்தார். ஒரு பொண்ணு, அதுல மூத்த பொண்ணு, மூத்த பொண்ணுக்கு மேல எல்லாருக்குமே ரொம்ப விருப்பம் இருக்கும். மூத்த பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு வீட்டுல, அவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க பிள்ளை பெற்றோர்கள். அப்படி மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல சிவபெருமான் உள்ள வர்றாரு. உடனே தந்தையார் சொல்றாரு, அடியார் வந்துட்டாரு, காலில் விழுமானது. உடனே விழுந்து அந்த அம்மா விழுந்து காலில் விழுந்தாங்க. ஜடாமுடி பார்த்தீங்கன்னா நீளமா இருக்கு, தரையை தொடுது. யாருடைய ஜடாமுடி? மகளுடைய ஜடாமுடி. சாமி பார்க்காரு, இப்படி வச்சுக்கிட்டே இருந்தாரு. இது நமது பஞ்சவடிக்கு ஆகுமே அப்படின்னாரு. எது? அந்த முடியை பார்த்தாரு, மகளுடைய கூந்தலை பார்த்ததும் இது நமது பஞ்சவடிக்கு ஆகுமே அப்படின்னாருல. உடனே நாயன்மார் பார்த்தாரு, இப்படி ஒட்ட பிடிச்சி கல்யாண நேரத்துல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மற்ற நேரம் கூட வளர்ந்துரும். கல்யாணம் முடிக்க போற நேரத்துல ஒட்ட பிடிச்சி அடுத்து அப்படி கையில கொடுத்தாரு சிவபெருமான் கையில. அந்த அம்மா ரொம்ப பெருமையா நினைச்சாங்க, நல்ல வேளை அடியார் கொடுத்தீங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா இருந்தாங்க. அந்த அவரு ஒரு நாயனாரு, அந்த கல்யாணம் முடிக்க போறாரு, அவரு ஒரு நாயனார். அவரும் நான் சிவபெருமானை பார்க்காம போயிட்டேனே அப்படின்னு அவரு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதுக்கப்புறம் வந்தாரு. எப்படி நாயனார் எல்லாம் ஒவ்வொருத்தரும் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அடியார் விரும்பிட்டாங்க, உடனே அதை செஞ்சிடும் அப்படின்னு இழுத்து பிடிச்சி அடுத்த கையில கொடுத்தாரு. அது பஞ்சவடினா இந்த பூணூல் மாதிரி அவர் தரிப்பாங்க. ஆனா உண்மையிலே சிவபெருமான் எதை பூணூலாக தரித்திருக்கின்றார் அப்படின்னா, எதை தரித்திருக்கா தெரியுமா? சிவபெருமான் அணிஞ்சக்கூடிய பூணூல் வந்து யாருடையது தெரியுமா? திருமாலுடைய திருமுடியைத்தான் சாமி பூணூலாக தரித்திருக்கின்றார். இது எதுல வருதுன்னு கேட்கீங்களா? அப்படி ஏதாவது ஒரு நூல் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா, சிவபெருமானுடைய அஷ்டோத்திரத்துல ஓம் விஷ்ணு கேசோப்பியோ நம, ஓம் விஷ்ணு கேசம்னா முடின்னு அர்த்தம். விஷ்ணுவுடைய திருமுடியை பூணூலாக தரித்திருப்பவரே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். ஓம் விஷ்ணு கேசோப்பியோ நம, இப்படி எல்லா நூலும் நமக்கு சொல்லுது. அப்படி மாவிரதர்கள் போன்ற தவத்தை உடையவருமான அவர்களும் முன் சொன்ன சொரூபம் பெற்று அக்கீழ் திசை வாயில் சந்ததியிலிருந்து பணி செய்வார்கள். கீழ் சந்ததியிலிருந்து சாமி இருக்கிற இடத்துக்கு கீழ் திசையில இருந்து இவங்கெல்லாம் பணி செய்வாங்க. ஃபுல்லா சிவலோகத்தை பத்தி தான். போன வட்டமும் இந்த வட்டமும் சிவலோகம் தான். அதுக்கப்புறம் தென் திசை வாயில் சந்ததியில் பெரிய தாமரையில் வாழும் பிரம்மனிலிருந்து பணி செய்ய அவனுடன் உண்மை சரஸ்வதியும், தென் திசையில தான் பிரம்மா சரஸ்வதி எல்லாம் இருக்காங்க. சிவபெருமானுக்கு நேரா உண்மை சரஸ்வதியும் முனிவருக்குள் தலைமையுமான அங்கிராவும் அத்திசையிலிருந்து பணி செய்வார்கள். சொல்லிய தென் திசையில் கபிலாராதியான சித்தர்களுடன் கூடி பணி செய்வார்கள். இந்த கபிலாராதினா யாருன்னா, கபிலர்கள்னா இவங்க ஊரவே பசுக்களுக்கு அதிதெய்வங்கள் இந்த கபிலர்கள்லாம். இப்ப சிவ பூஜை நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா, கடைசி நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கு பேரு கோபூஜைன்னு பேரு. அந்த கோபூஜையில ஒரு புஷ்பத்தை சாத்தி அந்த பசு இருக்கிறது, அந்த பசு இருப்பது போல பாவிக்கணும். அந்த பசுவை எப்படி சொல்லணும் அப்படின்னா, என்ன மந்திரத்தை சொல்லி நாம அதை எழுந்தருள் செய்ய வேண்டும் என்றால், ஓம் கபிலாசனாய நம, ஓம் கபிலாய மூர்த்தியே நம, ஓம் கபிலாய நம அப்படின்னு சொன்னோம்னா அங்க யார் வந்துருவா? அந்த பசுக்களுக்குரிய அதிதெய்வம் அதுல வந்துருவார். உடனே அவருக்கு என்ன செய்யணும்? ஒரு தீவரனை காட்டி, தீபத்துவம்லாம் காட்டி, அவருக்கு நெய்வேத்தியம் கொடுத்து, தனியா நெய்வேத்தியம் அதுக்கு வச்சிருக்கணும். கோபூஜைக்கு தனியா ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். அதை எடுத்து அவருக்கு காட்டி, அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன பலன் கேட்கணும் அப்படின்னா, அடியனுக்கு கோபூஜா பலனை அடியனுக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? அந்த கபிலர்கிட்ட கேட்கணும். அதுக்குரிய அதிதெய்வம், அந்த பசுக்களுக்குரிய அதிதெய்வம் கபிலர் என்று பெயர். அவங்கெல்லாம் இப்ப சாமிக்குடைய தென் திசையில அவர்கள் வசிக்கிறார். எல்லாத்துக்குமே ஒரு அதிதெய்வம் உண்டு. பூக்களுக்கு ஒரு அதிதெய்வம் உண்டு, ஒரு மரத்துக்கு ஒரு அதிதெய்வம் உண்டு. அதுபோல இதுக்கு அதிதெய்வம் யார் தெரியுமா? ருத்ராஜத்துக்கு சிவபெருமானே அதிதெய்வம். அதனாலதான் நம்ம இதை அணிகிறோம். அதே மாதிரி தாமரைக்கு யாரு தெரியுமா அதிதெய்வம்?
பூவினு கருங்கலும் பொங்கு தாமரை. அந்த தாமரைக்கு சிவபெருமானே அதிதெய்வம். அதனாலதான் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது. அதே மாதிரி கொன்றையும் அப்படித்தான். எல்லாத்துக்கும் ஒரு அதிதெய்வம் உண்டு. அதுக்கு இந்த விபூதி ருத்ராட்சம் சுவாமியே அதுக்கு அதிதெய்வமாக இருக்கின்றார். அப்படி அதுவும் இல்லாமல் நன்மையான தற்பர யோகத்தையுடைய சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் போன்ற முனிவர்கள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க, தென் திசையில இருக்காங்க. உண்மையான தவத்தினரும் பணி செய்வார்கள். சாரூபத்தை பெறலால் அவங்களாம் சிவபெருமானுடைய சாரூபத்தை பெற்றவர்கள். மெய்மை பொருளுக்கு ஒப்பாகி மாயோ வினோதங்களுக்கு அசராய் இருவினை ஒப்பு வந்து பொய்யாகிய உலகை மதியாத பூதங்களுக்கு அதிபராய் மேத்திசை வாயில் சந்ததியில் சார்ந்து பணி செய்வார். அப்போ உலகத்து மேல அவங்களுக்கு என்ன கிடையாது, சுத்தமா பற்று கிடையாது. அப்படி இல்லாதவர்கள் தான் சிவலோகத்துல போய் வசிக்க முடியும். ஏன்னா என்ன முழுவதும் இங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அங்க போய் வாழ முடியாது. இப்போ உலகத்துல நல்லா அனுபவிச்சுமே, அதை இன்னொருக்க போய் அனுபவிக்கணுமே நினைச்சோம்னா அடுத்த நிமிஷமே சாமி எங்க கொண்டு வந்துருவாரு, இங்க கொண்டு வந்துருவாரு. அப்படி ஆகிப்போம் நிலம். அப்படி சொல்றாரு, மெய்ப்பொருளுக்கு ஒப்பாகி மாயோ வினோதங்களுக்கு அரசராய் இருவினை ஒப்பு வந்து, முதல்ல இருவினை ஒப்பு வரணும். இங்க வந்தாச்சுனாலே நல்வினையும் தீவினையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மை வரணும். ரெண்டாவது, உலகை மதியாத பூதங்களுக்கு, உலகத்து மேல விருப்பம் நமக்கு வரக்கூடாது. இந்த ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு இறைவனை ஒப்பு வரணும், இன்னொரு உலகத்து மேல பற்று இருக்க கூடாது. இந்த ரெண்டு இல்லாம இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் நம்ம எங்க போயிருவோம், சிவலோகத்துல போய் வசிக்கலாம். ஏதாவது ஒரு பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இங்க விட்ட பணியை எங்க போய் தொடரலாம், சிவலோகத்துல போய் தொடரலாம். அங்க எல்லா வீதியும் இருக்கு. சரியாளர் வீதி இருக்கு, கிரியாளர் வீதி இருக்கு, யோகியர் வீதி இருக்கு, ஞானியர் வீதி இருக்கு. நீங்க யோகம் செஞ்சு இங்க பாதியில உயிர் பயிற்சின்னு வச்சுக்கோங்க, எங்க போய் யோகம் செய்யலாம், சிவலோகத்துல போய் யோகம் செய்யலாம். ஆனா பற்று இருக்க கூடாது, உலக பற்று இருக்க கூடாது, நல்வினை தீவனையும் ஒரே பால் பார்க்கணும். இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் இருந்தா எங்க போயிடலாம். ரெண்டாவது, குரு உபதேசம் வாங்கியிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தீட்சை எடுக்காம போக முடியாது. அது தீட்சை எடுக்காம திருவருளை அடையவே முடியாது. சரி, அப்புறம் அடுத்தது, மேற்திசையில் அபிராமி முதலான சுத்த மாதர்களும் அவர்களுடன் பத்திரை பார்ப்பதி முதலான அஷ்ட கன்னியர்கள் பேரு. அஷ்ட கன்னியர்கள்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னா மேற்திசையில இருக்காங்க. சுவாமிக்கு மேற்கு திசையில சிவலோகத்தில் அவர்கள் வசிக்கின்றார்கள். யார் யாருன்னா பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி, நரசிம்கி போன்றவர்கள் எல்லாம், இந்த 8 பேரும் அட்ட கன்னியர்களும் அங்க மேற்திசையில் அவர்கள் வசிக்கிறார். எப்பொருள் படைக்க வல்ல சக்தியை உடைய சண்ட பிரசண்ட வைரவாகிய மேலோரும் பணி செய்வார்கள். வடதிசை வாயில் சன்னதியில் திருமாலும் 11 கோடி உருத்திரரும் 12 கோடி சூரியரும் பணி செய்வார்கள். எவ்வளவு பேர் இருக்காங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, சூரியர்கள் 12, உருத்தர்கள் 11, வசுக்கள் 8, அப்புறம் அஸ்வினி தேவர்கள் 2. எத்தனாச்சு? சூரியர்கள் 12 பேர், 12, உருத்தர்கள் 11, எத்தனாச்சு? 12, 11, 20, 30. கணக்கு எப்படி பார்த்தீங்களா, வைக்கல டக்குனு கணக்கு. சரி, வசுக்கள் 8 எவ்வளோச்சு? 31. சரி, அஸ்வினி தேவர்கள் 2 எவ்வளோச்சு? அப்போ கணக்கு கரெக்டாக சொல்லிட்டாங்க. 33 பிளஸ் கோடி எவ்வளோச்சு? 33 கோடி தேவர்கள் சொல்றாங்க. இந்த 33 பேருக்கு கோடி சிப்பந்திகள், 33 கோடி தேவர்கள். அத்தனை பேரும் எங்க இருக்காங்க? அவங்க எல்லாம் சிவலோகத்துல ஏதோ ஒரு இடத்துல அந்த மேற்கு திசையில வசிக்கின்றார் 33 கோடி தேவர்களும். இது போக எண்ணில்லாத உலகத்திலையும் இப்ப நாம பாக்குறதுல என்ன உலகம், சிவலோகத்தை பத்தி ஏற்கனவே அதல, விதல, சுதல, தராதல போன்ற உலகங்கள்லாம் பார்த்து அங்க எத்தனை பேர்லாம் இருந்தாங்க, அதுக்கெல்லாம் அதிதெய்வம் யாரு, அந்த உலகம்லாம் எத்தனை யோசனை தூரம் இருந்தது. ஆனா சிவலோகத்துக்கு மட்டும் இத்தனை யோசனை சொல்லலை. ஏன்னா இது கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு சிவலோகம். ஏன்னா எத்தனை பேர் போனாலும் அது இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் சிவலோகம். ஏன்னா சாமி வியாபக பொருள். அதனால எத்தனை பேர் போனாலும் அது வியாபித்து தான் இருக்கும், வியாபித்து தான் அது காட்டும். அதனால சிவலோகத்தெல்லாம் நம்ம சாதாரணமாக நம்ம எண்ணத்தை கொண்டெல்லாம் அதை நாம் அறிந்து விட முடியாது. அது சாமிக்கு மட்டுமே தான் தெரியும் அது எப்படிப்பட்ட உலகம் என்று. அது மாதிரி எல்லா பேரும் ஒரு எல்லைக்கு மேல போக முடியாது. சிவபெருமான் அதெல்லாம் கடந்து இருக்கின்றார். எல்லா உலகமும் ஆனாய் நீயே. சாமி எப்படி இருக்காரு, எல்லா உலகமும் யாருக்குள்ள இருக்கு, அவருக்குள்ள இருக்கு. அதனால அவர் வியாபக பொருள், அவர் எல்லா பொருளையும் வியாபித்து இருப்பார். இப்ப வெந்நி சுட வைக்கீங்க, அந்த தண்ணி முழுவதும் சூடு இருக்கா இல்லையா, ஒரு இடத்துல மட்டும் குளிர்ந்துருக்கா? அந்த எப்படி பரவி விரவி இருக்கோ அதே போல சுவாமி எல்லா பொருளையும் பரவி விரவி காணப்படுவார். அவர் பரவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பொருளையும் அவர் இயங்கவில்லை என்றால் அந்த பொருள் இயங்க, சாமி கலக்கவில்லை என்றால் அந்த பொருள் ஒன்று நீ இல்லை, அன்றி ஒன்று இல்லை. சாமி எந்த பொருளும் நீ இல்லை, ஆனா எந்த பொருளையும் நீ கலக்காம அந்த பொருளே இல்லை அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு?
இப்ப இந்த ஜடப்பொருள், இந்த செவர் இருக்கு, இது ஜடப்பொருள் தானே, இதுக்கு அறிவு கிடையாதுல்ல. அறிவற்ற பொருளை கூட இறைவன் கலக்கவில்லைன்னா அந்த பொருள் இயங்கதான். இப்ப இந்த செவர் வந்து டக்குன்னு சாஞ்சிரும். இறைவன் இருக்க போய் தான் இந்த நிக்கி, இல்லைன்னு நிக்காது. இயலாதவன் எல்லாம் இயல்விப்பானாய் எழுஞ்சுடராயும் அடிகள் நின்றவாறே அப்படின்னு சொல்றாரு அப்பசாமி. இயலாதவன் எல்லாம் இயல்விப்பானாய்ன்னு என்ன அர்த்தம்? ஜடப்பொருளை முதற்கொண்டு பெருமானே நீதான் உறைந்து விளங்கி தோன்றுகின்றாய் அப்படின்னு அப்பசாமி சொல்றாரு. அதனால எல்லா பொருளையும் சாமி எப்படி இருப்பாரு? நீக்க வர நிறைந்திருப்பார். அவர் இருக்கவில்லை என்றால், கலக்கவில்லை என்றால் எந்த பொருளும் இயங்காது. அவன் எல்லா பொருளும் கலந்தும் நம்ம எல்லாம் கடந்து இருக்கின்றதுனாலதான் சாமிக்கு கடவுள் என்று பெயர். கடவுள் என்ற சொல் ஒரே ஒரு ஆளுக்கு தான் பொருந்தும். யாருக்கு? சிவபெருமான் ஒருவருக்கு. தென்னாடுடைய சிவனையை போற்றி. எல்லா நாட்டுக்கும் கடவுளுக்கு பேரு இறைவன். நம்ம தென்னாடாகிய தமிழ்நாட்டுக்கு கடவுளுக்கு பேரு சிவன். ஏன்னா சிவபெருமானுடைய பாடல்கள் நமக்கு எல்லாமே கிடைச்சு. அதனால சிவபெருமான் தான் என் முழுமுதற் பொருள் என்று தெரிந்து, அந்த சமயம் என்ன சொல்கின்றது என்பதை அறிந்து அதன்படி நாம் நடந்தோம் என்றால் எளிமையாக எங்க போயிடலாம்? சாமியிடம் நாம் போய் செல்லலாம் என்று சொல்லி, இதுகாரம் உள்ளம் நிறைந்து போகை சிறந்து இந்த சிவ தர்மோத்தரத்தை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்யுங்க. சிற்றம்பலம். எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாயி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்வாய் வெறி போல ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் உடனே அவமா அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமாரா உயிர்காயன ஓத அருள்தாராய் முருகாயன ஓதர மோது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூரூரர் மேல் விடும் வேளா திருமால் வீரவன் அறியாதவசி சிறுவா திருமால் மருகோனே செழுமாமதில் சேர் அழகார் பொழில் சூழ் திருப்பீலியில் வாழ் பெருமாளே முருகாயன ஓதர போது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. கைலாய பரம்பரை சிவஞான போது நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய் வேகண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவூடுதறைவாள் ஒரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ பவப்பெரும் கடலை கடந்திருந்தரைக்கு பரமன் வகுத்த அருள்நெறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து யவதும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றதுமே வான்முகில் வளாது வேகம் அடிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஒங்க நற்றவம் வெள்ளுமல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே. திருச்சிட்டமம். அதனால் பார்வதி பதையே மகாதி தென்னாருடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் வந்துட்டீங்களா?